Jai Hind. Hello friends. Jai Hind everyone. Jai Hind. Jai Hind guys. கமெண்ட்ல ஒரு ஜெய் ஹிந்த் தட்டிடுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஜியாகிரஃபியில் செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வீடியோ. நம்ம ஆல்ரெடி நம்ம இன்டீரியர் ஆஃப் எர்த் அண்ட் ராக்ஸ் எர்த்குவேக்ஸ் வால்கனோஸ்லாம் பார்த்தாச்சு. இதை பார்த்துருக்கலாம். பட் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு புரியுற மாதிரி நான் நடத்தி கொடுத்துருவேன். அதை பற்றி ஒரு பிரயோஜனம் இல்லை. அண்ட் சிடிஎஸ் இந்தியா ஆஃப்கேட் பார்த்தீங்க அப்படின்னா சிஏபிஎஃப் சிஜிஎட்டி இது எல்லாமே ஒரே ஜிகே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே சிலபஸ், சேம் சிலபஸ். இதை தாண்டி யார் யாரெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னா எஸ்எஸ்சி, அப்புறம் டிஎன்பிஎஸ்சி, நீங்கள் சிவில் சர்வீஸ் படிக்கிறீங்கனாலும் உங்களுக்கு யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் ஓகேவா, சிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் பார்க்குறீங்கனாலும் உங்களுக்கு பேசிக்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த புக்கு தான் அது. ஸோ 11th ஜியாகிரஃபி ஓகேவா, 11th ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட். ஸோ நீங்கள் ரீட் பண்ணும்போது இந்த புக் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் எடுத்துகிட்டு வரும்போது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன் அப்படின்னா நான் கம்ப்ளீட் ஃபவுண்டேஷன் இதில் தாண்டி நிறையா புக்கை ரெஃபர் பண்ணி உங்களுக்கு பேசிக்லேருந்து கொடுத்துருப்பேன். ஃபார் ஷுர் 1 to 2 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இதில் வந்து வர சான்ஸ் இருக்குது. அண்ட் இதுதான் வந்து ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன். இது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால அடுத்தடுத்த சாப்டர்ஸ் போக முடியும். அப்புறம் ஏன் சார் அதை செகண்ட் எடுத்தீங்க, அதை ஃபர்ஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா இதை விட அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா. அந்த இன்டீரியர் ஆஃப் எர்த் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் ரொம்ப நிறையா கொடுக்கணும் அப்படின்றக்காக அதை கொடுத்துட்டு உங்களுக்கு இதோட ஃபவுண்டேஷனையும் அதில் கொஞ்சம் போட்டிருப்பேன். அந்த வீடியோ யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த வீடியோ இதை பார்த்துட்டு பார்த்தாலும் சரி, இல்லை பார்க்காம அதை பார்த்துட்டு இதை பார்த்தாலும் சரி, இல்லை இதை பார்த்துட்டு அதை பார்த்தாலும் எதுவுமே ஓகே தான். பட் அந்த வீடியோவும் இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதை வீடியோவை தான் போட்டிருப்பேன், இதே வீடியோவை தான் நான் போடுவேன். ஏன்னா என்ன சார் இவ்வளோ நீங்கள் வந்து லைவ் போட்டுட்டு இருந்தீங்க, இப்போ வீடியோவை கன்வெர்ட் பண்ணுறீங்கன்னா சம் டெக்னிக்கல் இஷ்யூஸ். உங்களுக்கு இனிமே மோஸ்ட் ப்ராபப்ளி கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ மட்டும் லைவாக வரும். மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம செப்டம்பர்லேருந்து கவர் பண்ண ஆரம்பிப்போ 1 வீக்குள்ள 3 கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோவை நான் முடிச்சிருவேன். அதாவது 4 கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 4 மாதத்துக்கான வீடியோவை நெக்ஸ்ட் வீக்கில் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். அடுத்து நம்ம ஜான் பார்ப்போம். எதுனா ஆஃப்கேட் வரைக்கும். ஆஃப்கேட் எழுத போகிற ஸ்டூடெண்ட் ஜான் 31 இப்போ அப்ளிகேஷன் ஓப்பனில் தான் இருக்குது, நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆஃப்கேட்டோட எப்படி கம்ப்ளீட் டீடைல்ஸ், எவ்வளோ வேகன்சி, எல்லா டீடைல்ஸும் நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டோம். அப்ளை பண்ணணும், எதில் அப்ளை பண்ணணும் எல்லாத்தையும் நம்ம போட்டோம். அண்ட் அப்ளிகேஷன் வீடியோவை நான் போட்டுறேன். ஸோ அது இன்னும் ஒரு 2 டேஸில் வந்துடும் அந்த வீடியோவும். அண்ட் எதுக்காக அப்படின்னா ஜான் சீரிஸ் வரைக்கும், ஜான் கரண்ட் அஃபேர்ஸ் வரைக்கும் நம்ம இந்த டிசம்பர் மந்தில் கவர் பண்ணிடுவோம், டிசம்பர் மந்த்துக்குள்ள. அண்ட் தென் பார்த்தோம் அப்படின்னா ஆஃப்டர் ஜனவரியில் வந்து கம்ப்ளீட் நமக்கு மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷில் ஜனவரியில் வந்து மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் முடிச்சிருவோம். ஃபிப்ல வந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே முடிஞ்சிடும். நீங்கள் மார்ச்சில் ஃபுல்லாக நம்மளோட ரிவிஷன் மட்டும் பார்த்தா போதும். மார்ச்சில் நம்ம பிஒய்க்யூ சீரிஸ் போயிடுவோம் ஓகேவா, பிஒய்க்யூ சீரிஸ் போயிடுவோம். ஓகே, ஸோ கண்டினியூவாக வந்து ஒரு ரிதமில் இருங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஒரிஜின் ஆஃப் யூனிவர்ஸ் அண்ட் சோலார் சிஸ்டம் கம்ப்ளீட்டாக அந்த ஒரு வீடியோவில் நீங்கள் எல்லாத்தையும் பார்க்கலாம். நீங்கள் எந்த சோர்ஸும் தேவையில்லை. அண்ட் இன்னொன்று சொல்ல போனால் இப்போ நடத்த போகிறது நிறையா வந்து உங்களுக்கு எப்படி சொல்கிறது பாருங்களேன், நீங்களே ஒரு டைம் நிறையா இருக்கும், நிறையா ஸ்லைட்ஸ், நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு வந்து இதில் நான் கொடுத்துருப்பேன். இதை வந்து நீங்கள் எங்கே படிக்கலாம், எங்கே சார் இந்த பிடிஎஃப் எடுக்கிறது அப்படின்னா பிடிஎஃப் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. இட் வில் பி அவைலபிள் இன் மை டெலிகிராம் சேனல் ஓகேவா. டெலிகிராம் சேனலில் போனீங்க அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக எடுக்க முடியும். கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான், நோ காஸ்ட், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ஓகேவா, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் டெலிகிராம் சேனல். அண்ட் இதோட இன்ஸ்டாகிராம் ஐடி நீங்கள் ப்ரைவேட்டாக எனக்கு டெக்ஸ்ட் பண்ணி டவுட் கேட்கணும். டிஃபென்ஸ்னால் நிறைய பேர் தமிழ்நாட்டில் டவுட் இருக்கும், உங்களுக்கு கேட்கணும் அப்படின்னா நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். ஓகே ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு யூனிவர்ஸ், ஒரு சோலார் சிஸ்டம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எப்படி இருக்குன்றதை நான் சொல்லிடுறேன் ஓகேவா. எம்டி ஸ்பேஸ் எங்கே நிறைய இருக்குது இந்த ஸ்லைடில். ஓகே, இந்த ஸ்லைடில் எடுத்துக்கலாம் ஓகேவா. இப்போது நல்லா கவனமாக பாருங்கள். நமக்கு வந்துட்டு ஒரு த்ரெட்டு நம்ம வீட்டில் இந்த கயிறு கட்டெல்லாம் வில்லேஜ்லலாம் இருக்கும், நம்ம தாத்தா பாட்டியாக இருப்பாங்க. இப்போயுமே எங்கள் வீட்டில் இருக்குது, உங்கள் வீட்டில் இருக்கான்னு தெரியல, இந்த கயிறு கட்டெல்லாம் இருக்கும்ல, கயிறு கட்டல், நாடா கட்டல்னு சொல்லுவாங்க. எப்படி வேணா வச்சுக்கோங்க, ஒரு கயிறு கட்டல் இருக்குல்ல, இப்படி தான் வந்து இருக்கும். என்னது, ஒரு யூனிவர்ஸ் அப்படிங்கிறது. இதில் ஒரு சின்னூண்டு பார்ட், இந்த த்ரெட் எடுக்கிறோம், இந்த த்ரெட் எடுத்து இப்படி வரைகிறோம், த்ரெட் எடுத்து இப்படி வரைகிறோமா. இதுதான் என்னன்னா ஒரு கேலக்ஸி ரோல், ஒரு நிறைய கேலக்சிஸ் இருக்கக்கூடிய மிக்சர் ஆஃப் கேலக்சிஸ், மிக்சர் ஆஃப் கேலக்சிஸ், மிக்சர் ஆஃப் கேலக்சிஸ். கேலக்சிஸ் இதில் நிறையா இருக்கும். இதில் ஒரு சின்ன பார்ட், ஒரு உருண்டை எடுக்கிறோம் ஓகேவா. ஒரு உருண்டை எடுத்து மறுபடியும் இங்கே வரைகிறோம், எங்கே இங்கிட்டு வரைகிறோம், இங்கே கொண்டு வரோம். இங்கே இதை எடுத்து பார்த்தோம்னா இப்படி தான் இருக்கும் ஓகேவா. நான் சொல்கிறது இந்த ஒரு பார்ட் எடுத்து பார்த்தா இதில் ஒரு 10 to 15 கேலக்சிஸ் கிட்ட இருக்கும் ஓகேவா. 10 to 15 கேலக்சிஸ் கிட்ட இருக்கும். இதில் ஒரு ரவுண்ட் எடுக்கிறோம், அந்த ரவுண்டு தான் இது ஓகேவா. இதுதான் என்னன்னா மில்கி வே கேலக்சி, மில்கி வே கேலக்சி ஓகேவா. இது யாரோட கேலக்சினா நம்ம இருக்கக்கூடிய கேலக்சி. இதில் நிறைய டாட் இருக்கும், ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் டாட்ஸ். என்னது, எத்தனை டாட்ஸ் இருக்கும், மில்லியன்ஸ் ஆஃப் டாட்ஸ். கொஞ்சம் நாள்ல மில்லியன்ஸ் ஆஃப் டாட்ஸ் இருக்கும். இந்த ஒரு டாட்ல தான் வந்துட்டு என்னன்னா ஒரு டாட் தான், அந்த ஒரு டாட் எடுக்கிறோம், அதுதான் அந்த ரவுண்டு. இந்த ரவுண்டு தான் என்னன்னா சோலார் சிஸ்டம். சோலார் சிஸ்டம் யாரோட சோலார் சிஸ்டம், நம்மளோட சோலார் சிஸ்டம். இந்த சோலார் சிஸ்டத்துல இப்படி இருக்கும், நடுவில் சன், அதுல ஒரு பிளானட் தான் யாரு, எர்த்து. யாரு, எர்த்து. அந்த எர்த்துல
கைஸ் ஆயிடுச்சா? ஓகே. அந்த எர்த்தில் ஒரு சின்ன கண்ட்ரி தான் நம்ம. அதில் ஒரு டாட் தான் நம்மளோட ஸ்டேட். அதில் ஒரு டாட் தான் என்னது நம்மளோட டிஸ்ட்ரிக்ட். அதில் ஒரு டாட் தான் நம்ம ஊர், ஏரியா, வில்லேஜ் ஆர் வில்லேஜ்னு கூட வச்சுக்கலாம். அதில் ஒரு டாட் தான் நீங்கள். ஸோ எல்லாமே என்னது டாட் தான். ஓகேவா? வி நம்ம. ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் உங்களுக்கு கேட்க. அதாவது எங்க இந்த ஒரு லேயரில் ஒரு லேயர் எடுத்தோம். ஒரே ஒரு சின்ன பார்ட் எடுத்து இவ்வளோ பெருசு வாங்க. இதான் மிக்சர் ஆஃப் கேலக்சிஸ் நிறைய இருக்கு. இதில் ஒரு லேயர் எடுத்தோம்னா அதில் நிறைய கேலக்சி இருக்கும். 10 to 15 கேலக்சி. அதில் ஒரு ரவுண்ட் எடுக்கிறோம். அதான் நம்மளோட மில்கி வே கேலக்சி. அந்த மில்கி வே கேலக்சியில் மில்லியன்ஸ் ஆஃப் டாட்ஸ் இருக்கும். அதில் ஒரு டாட் தான் என்னது சோலார் சிஸ்டம். அப்போ எத்தனை சோலார் சிஸ்டம் இருக்கும்? அப்போ ஏலியன்ஸ்லாம் பாசிபிளா சார்? ஆப்வியஸ்லி. நோ டவுட். நோ டவுட். டவுட்டே இல்லை. நம்மள மாதிரி நிறைய பிளானட்ஸ் இருக்கு. நம்மள மாதிரி உயிரினங்கள் நிறைய சோலார் சிஸ்டத்தில் இருக்காங்க. நம்ம சோலார் சிஸ்டத்தில் நம்ம மட்டும் தான் இருக்கும். ஸோ நம்ம சோலார் சிஸ்டத்தில் என்னது இந்த பாருங்க 8 பிளானட்ஸ், டார்க் பிளானட்ஸ், ஆஸ்ட்ராய்ட்ஸ், கமெட்ஸ், மெட்ரோயிட்ஸ் எல்லாம் பார்ப்போம். மெட்ரோயிட்ஸ் எல்லாம் பார்ப்போம். ஓகேவா? டோன்ட் வரி. நம்ம இருக்க 8 பிளானட்ஸ்ல நம்ம மட்டும் தான் பாசிபிள். நம்ம இடத்துல மட்டும் தான் லைஃப் பாசிபிள். வேற எந்த பிளானட்ல அவுட் சைட் ஆஃப் சோலார் சிஸ்டம், பக்கத்தில் இருக்க சோலார் சிஸ்டம் எதுல இருந்தாலும் பக்கத்தில் இருக்க ஸ்டார்ஸ் குடும்பமா இருக்கட்டும், வானத்தில் பார்த்தாலும் நிறைய டாட்லாம் தெரியும்ல, அந்த டாட் எல்லாமே இவங்க தான். ஓகேவா? இந்த மில்லியன்ஸ் தான். ஓகேவா? ஸோ இந்த மில்லியன்ஸில் கண்டிப்பாக பாசிபிள் தான். நம்ம பாசிபிள் இல்லைன்னு சொல்லவே முடியாது. இது வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இந்த லெசன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் கைஸ். ரொம்ப நீங்கள் புது புது விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கலாம். ஒரிஜின் ஆஃப் யூனிவர்ஸ் அண்ட் சோலார் சிஸ்டமில் கம்ப்ளீட்டாக வீடியோ பாருங்கள். இப்போ எப்படி இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சா, ஆஹா இப்படிலாம் இருக்கா அப்படின்ட்டு. நிறையா உங்களோட ரியாலிட்டியில் நீங்கள் கேட்ட கட்டுக்கதைக்கு எல்லாமே தீர்வு வந்து இந்த வீடியோவில் கிடைக்கும். ஓகேவா? நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலைனாலும் நீங்கள் பேரண்ட்ஸோ யாரோ ஒருத்தர் பார்க்குறீங்கன்னா சயின்டிஃபிக்கா நம்ம வேர்ல்டுல என்ன நடக்குது, சயின்டிஃபிக்கா என்ன நடக்குது, நம்ம வந்து கடவுள் நம்பிக்கையை நம்பலாமா நம்பக்கூடாது. கடவுள் நம்பிக்கை எல்லாத்துக்கும் இருக்கலாம். பட் சயின்டிஃபிக் ரிலேஷன் என்னென்ன இருக்கு நம்ம வேர்ல்டோட அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். த ஆரிஜின் ஆஃப் யூனிவர்ஸ், பிக் பேங் தியரி, த மோஸ்ட் அக்செப்டட் தியரி ரிகார்டிங் த ஆரிஜின் ஆஃப் யூனிவர்ஸ். நிறைய தியரி கண்டுபிடிச்சாங்க கைஸ். நிறைய தியரி கண்டுபிடிச்சாங்க. என்னன்னா அந்த தியரி எப்படி வந்து உலகம் வந்து உருவாச்சு அப்படின்றதுக்கு நிறைய தியரி வந்து சொன்னாங்க. நிறைய பேர் நிறைய இது சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம ப்ரிப்பேர் பண்றது ஜஸ்ட் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம். ஓகேவா? காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்றோம். நமக்கு அதுக்கான அளவு படிச்சா போதும். நம்ம என்ன எக்ஸாம்ல கேட்பாங்களோ அதை தான் எடுத்து வந்திருக்கேன். ரொம்ப இன்டெப்தா போயிட்டு நம்ம கிராஜுவேஷன் ஜியாகிரபியில் வாங்குற அளவுக்கு இவங்க அதை கண்டுபிடிச்சாங்கலாம் படிக்க வேணாம். நம்மளை பொறுத்தவரையிலும் ரொம்ப எப்படி சொல்றது, பேசிக்கா தான் கேட்பான். அப்படி கேட்கும்போது நம்ம வந்து பேசிக்கா தெரிஞ்சுட்டா போதும். நம்ம டைரக்டா கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். முத பிக் பேங் தியரியை கண்டுபிடிச்சது தான் நம்மளோட எர்த் பாசிபிள் சொல்றாங்க. ஸோ நிறைய தியரியை கண்டுபிடிக்கும் போது நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இந்த விஷயம்லாம் பாசிபிளா இருக்க சான்ஸே இல்லை, அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ அதுல ஒன்று தான் பிக் பேங் தியரி. ரிஜெக்ட் பண்ணது இல்லை, அக்செப்ட் பண்ணது இல்லை. ஓகேவா? அக்செப்ட் பண்ணா இது மோஸ்ட் ப்ராபபிளி இப்படி தான் உருவாயிடுச்சு அப்படின்னு என்னால நம்பக்கூடிய விதத்தில் இருக்கும். ஓகேவா? சயின்டிபிக் ரிசர்ச்ல ஆமா இப்படிதான் இருக்கலாம், இது நடந்துச்சு. ஸோ கான்செப்சுவல் சப்ஜெக்ட் நான் மறுபடியும் சொல்றேன். ஜியாகிரபி அப்படிங்கிறது கான்செப்சுவல் சப்ஜெக்ட். கான்செப்டா பார்க்கும்போது நமக்கு ஈஸியா வந்துட்டு நமக்கு ஓகே இப்படிதான் இருக்குமோ அப்படின்றதுனால இதை அப்ரூவ் பண்ணிட்டாங்க. த மோஸ்ட் அக்செப்டட் தியரி ரிகார்டிங் த ஒரிஜின் ஆஃப் யூனிவர்ஸ். It occurred approximately 13.7 billion years ago. Singularity. The universe began from a single point of infinity density and temperature. அதாவது என்னன்னா ஒரு சின்ன ஒரு ஆட்டம் இருக்குல்ல, சின்ன ஒரு டாட் தான் ஃபர்ஸ்ட் உருவாச்சாங்க ஒரு ஆட்டம். அது சுத்தி மேட்டர் உருவாகி பெருசா ஒன்றை சேர்த்துக்கிட்டு அப்புறம் யூனிவர்ஸா உருவாயிருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேவா? ஓகே. எக்ஸ்பான்ஷன், மேசிவ் எக்ஸ்ப்ளோஷன் காஸ்ட் த யூனிவர்சிட்டி டு எக்ஸ்பேண்ட் ரேப்பிட்லி. கொஞ்ச நாள்ல என்ன ஆயிருச்சு, ப்ரெஷர் அதிகமாக ஹீட் அண்ட் டெம்பரேச்சர்னால டென்சிட்டி டெம்பரேச்சர்லாம் அதிகமாகிறதுனால எக்ஸ்ப்ளோட் ஆகி வெடிக்க ஆரம்பிச்சிருது. வெடிக்க ஆரம்பிச்ச உடனே என்ன ஆகுது அப்படின்னா அதுக்கப்புறம் இன்ன வரைக்கும் அது எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. இதான் பேசிக். ஓகே, பிக் பேங் தியரினா என்ன, இன்ன வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்கு. இன்ன வரைக்கும் யூனிவர்ஸ்ன்றது சின்னதாகல வளர்ந்துட்டே தான் இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேவா? இது இன்ட்ரெஸ்ட். இது ஓரளவு புரிஞ்சுதா? ஜஸ்ட் பேசிக்கா தெரிஞ்சுதா பிக் பேங் தியரினா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சுதா? அடுத்து போலாம். அப்ப யூனிவர்ஸ் எப்படி எக்ஸ்பேண்ட் ஆச்சு அதுதான் என்ன சொன்னாங்க. பிக் பேங் தியரியில எப்படி யூனிவர்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா அதுதான் நெபுலார் ஹைப்போதிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நெபுலார் ஹைப்போதிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இங்க இருக்கு பாருங்க, நெபுலார் ஹைப்போதிசிஸ். ஓகேவா? இதுக்கு முன்னாடி சொல்றேன் எப்படி வந்து இந்த பிக் பேங் தியரி ஒர்க் ஆச்சுன்னு. இப்போ நீங்க ஒரு பலூன் 5 ரூபா பலூன் வாங்கிக்கோங்க, 5 ருபீஸ் பலூன் வாங்கிக்கோங்க. 5 ருபீஸ் பலூன் ஏன் நம்ம 5 ருபீஸ் மென்ஷன் பண்ணா கொஞ்சம் பெருசா இருக்கும். அந்த பலூன்ல ஒரு பலூன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பலூன் இருக்குன்னா ஒரு டாட் வச்சுக்கோங்க. ஒரு டாட் வச்சுட்டு சின்னதா வாங்கிட்டு ஒரு லெட்ல ஒரு டாட் வச்சுங்க. அதுக்கப்புறம் அதை ஊதுங்க. ஊதும் போது என்ன ஆயிரும் அப்படின்னா அப்படி உருண்டையா மாறிடுமா? உருண்டையா மாறணும்னா இந்த டாட் இங்க வச்ச டாட் எப்படி ஆயிரும்னா இவ்வளவு பெருசுக்கு ஆயிடும். அப்படிதான் இருக்கும். இதுவே என்ன கலர் அடிச்சிடறேன் நான். கலர் அடிச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும் டாட் பார்க்க. அப்படிதான் இருக்கும் டாட் பெருசா. அதே தான் நடந்திருக்கு. ஸோ
ஒரு பலூன் எப்படி சின்னதாயிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளோட் ஆகி பெருசாயிட்டே இருக்கோ, அதே மாதிரி யூனிவர்ஸ் ஆயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது இப்படி இருந்தது, இவ்வளவு கேப் விட்டு இப்படி ஆயிடுச்சாமா. எதனால? யூனிவர்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுறதுனால அப்படின்றத சொல்றாங்க. அதுதான் பிக் பேங் தியரி. இதை சொன்னவர் யாருன்னா எட்வின் ஹப்பிள். ஓகேவா? எவிடன்ஸ் கேலக்சிஸ் ஆர் மூவிங் அவே ஃப்ரம் ஈச் அதர். எதனால? பலூன் ஊதுற மாதிரி இந்த ஷேப்ல நடந்த பாருங்க, எக்ஸ்பேண்டிங் பலூன் அனாலஜி. நான் சொன்னேன்ல, அதுதான் அது. In 1920, he provided evidence that the universe is expanding. Balloon analogy, like dots on balloon moving apart as it inflates, galaxies move apart as space expands. ஸோ ஸ்பேஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுனால கேலக்சிஸ் இன்னும் மூவ் ஆகிட்டே இருக்கான். அதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? நம்ம இன்னொரு ஏலியனை பார்க்கறது லைஃப் லாங் கஷ்டம் அப்படிங்கிறது தெரியுது. ஓகேவா? இல்லை ஏலியனா பார்க்க முடியாது, ஏன்னா இருக்க தூரமாக போயிட்டு இருக்காங்க. லைட் ஃப்ரம் டிஸ்டன்ட் கேலக்சி ஷிஃப்ட் டுவர்ட்ஸ் த ரெட் எண்ட் ஆஃப் த ஸ்பெக்ட்ரம். ஜஸ்ட் இதுதான் இது எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஓகேவா? ஓகே, புரிஞ்சுதா எப்படி வந்து எக்ஸ்பேண்ட் ஆச்சு அப்படின்னு? ஸோ பலூன் அனாலஜி வச்சு தான். இதுல நமக்கு நம்ம சோலார் சிஸ்டம் எப்படி உருவாச்சுன்னா நெபுலார் ஹைப்போதிசிஸ். நெபுலார் ஹைப்போதிசிஸ்னா என்னன்னா, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சோலார் சிஸ்டம் எப்படி உருவாச்சுன்னா, ஒரு டஸ்ட் பார்ட்டிகல் கைஸ், சின்ன டஸ்ட் பார்ட்டிகல். அது வந்து என்ன ஆரம்பிக்குது, ஸ்பேஸ்ல இப்படி வர ஆரம்பிக்குது. இன்னொரு டஸ்ட் பார்ட்டிகல் இங்க இருக்கு. இது இங்க வந்தோன்னு என்ன ஆகுது, இதுல மோதுது. இது ரெண்டும் சேர்ந்து என்ன ஆயிருது, பெருசா கொஞ்சம் ஆயிருது. இது போய் இன்னொரு பெருசாயிருது, இன்னும் கொஞ்சம் பெருசாகுது. இது போய் இன்னொரு இதுல மோதும்போது இன்னும் கொஞ்சம் பெருசாயிருது. இது போய் இன்னொருல போகும்போது இன்னும் கொஞ்சம் பெருசாயிருது. அப்புறம் இன்னும் கொஞ்சம் பெருசாகுது. அப்புறம் இன்னும் கொஞ்சம் பெருசாகி கடைசியில ஒரு சோலார் சிஸ்டமா உருவாகுது. அப்போ அதெல்லாம் எதனால சார் அப்படி உருவாகுது, ஏன் சுத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னா, கிராவிட்டி. ஒன்னு இன்னொன்னு இடிச்சோன்னு கிராவிட்டி புல், இன்னொரு பிளானட்டோட கிராவிட்டி புல், அப்புறம் இன்னொரு பிளானட்டோட கிராவிட்டி புல், உள்ள இருக்க மேக்னட்டிசம் காரணமா. புரியுதா? ஸோ சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் அண்ட் கிராவிட்டி ஃபோர்ஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் ஃபோர்ஸஸ் தட் யூஸ் டு ஃபார்மேஷன் ஆஃப் சோலார் சிஸ்டம். ஓகேவா? அதான் பேசிக் டெஃபினிஷன். இந்த சோலார் சிஸ்டம் ஃபார்ம்டு ஃப்ரம் ஜெயண்ட் கிளவுட் ஆஃப் கேஸ் டஸ்ட் கால்டு சோலார் நெபுலா. ஸோ ஜெயண்ட் டஸ்ட் தான், ஒரு பெரிய ஜெயண்ட் டஸ்ட்னு சொல்றாங்க. அதனால தான் உருவாச்சு அப்படிங்கிறத சொல்றாங்க. டைம் அப்ராக்சிமேட்லி 4.5 to 4.6 பில்லியன் இயர்ஸ். ஸோ 10 100, அதாவது 10 100 இல்லை இப்படியே எழுதிக்கும், 1000 10,000 10 lakh, சாரி 1 lakh 10 lakh 1 crore 10 crore 10 crore ஒரு மில்லியனா? அப்போ 100 crore அப்படிங்கிறது என்னது, 1 பில்லியன். ஸோ 1 பில்லியன் அப்படிங்கிறது இவ்வளோ வருஷம் காய்ஸ். நம்ம இதில் எவ்வளோ நாள் வாழ முடியும்? இவ்வளோ நாள் வாழ முடியுமா? முடியாது. அதில் பாதி 70% வச்சுக்கலாம் ஆவரேஜா, 70 வயசு வரைக்கும் நம்மளால வாழ முடியும். ஸோ நமக்கு இந்த பார்க்கறது பாசிபிள் தான். ஸோ 4.5 to 4.6 பில்லியன் இயர்ஸ் எகோ அதுக்கு முன்னாடி உருவாச்சான் இது. ஓகேவா? கிராவிட்டி காஸ்டு த கிளவுட் டு கொலாப்ஸ் அண்ட் ஸ்பின். நான் சொன்னேன்ல, கொலாப்ஸ் ஆகி ஸ்பின் பண்ண ஆரம்பிச்சிடும். ஃபார்மிங் சன் இந்த சென்டர் அண்ட் பிளானட்ஸ் இந்த டிஸ்க். கொலாப்ஸ் என்ன ஆயிடுச்சு, சன்னை வந்து சென்டரை ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஃபார்ம் பண்ணி சன்னோட கிராவிட்டி புல்னால என்ன ஆகுது, சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்ல. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், நீங்க ஒரு கயிறு இருக்குல்ல, ஒரு கயிறு த்ரெட் எடுத்துங்க, ஒரு 5 அடி கயிறு இல்லை 6 அடி கயிறு எடுத்துங்க. அதுல எண்ட்ல ஒரு வெயிட்டான பொருள் ஏதோ கட்டிங்க, ரொம்ப இரும்பு கட்டிக்காங்க, டேஞ்சரு. நான் சொல்ற எக்ஸ்பெரிமெண்ட் வீட்டில் பண்ணி பாருங்க. வெயிட்டான பொருள் எண்ட்ல கட்டிட்டு நீங்க நடு சென்டர்ல நின்று அந்த கயிறை பிடிச்சுங்க, அப்படியே சுத்திங்க அப்படின்னா ஒரு ரவுண்ட் ஷேப்ல அது சுத்திட்டே இருக்கும். எதனால அப்படின்னா, உங்களோட சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்னால. அதே தான் சன் செய்யுது. சன்னோட கிராவிட்டி புல்னால எல்லா பிளானட்டும் தன்னை தானே சுத்தி வந்துட்டு இருக்கு. சாரி, அது சன்னை சுத்தி வந்துட்டு இருக்கு, தன்னை தானேவும் சுத்தி வந்துட்டு இருக்கு. ஓகேவா? கிராவிட்டி புல்னால. ஓகேவா? அது நான் சொன்ன இது புரியுதா? அப்படியே குண்டு சுத்தணும்னா என்ன, கயிறை பிடிச்சிட்டு அந்த குண்டு கரெக்டா அந்த இரும்பு, அந்த ஏதோ ஒரு வெயிட் பொருள் வந்து கரெக்டான ரவுண்ட் ஷேப்ல பர்ஃபெக்டா சுத்தி வந்துட்டே இருக்கும். நம்ம சுத்த அதே தான் சன் பண்ணிட்டு இருக்கு. ஓகேவா? கிராவிட்டி ஃபோர்ஸ்னால ஒரு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் உருவாக்கி த்ரெட் மாதிரி கிராவிட்டி ஃபோர்ஸை யூஸ் பண்ணிக்குது. அந்த த்ரெட் தான் அந்த கிராவிட்டி ஃபோர்ஸ். அதை வச்சு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்னால சுத்தி வந்துட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ சன்னு எந்த ஸ்டார், மோஸ்ட் ப்ராபப்ளி எந்த ஸ்டார், ஒரு பிளானட், ஏதோ ஒரு பிளானட், அங்க வந்து லைஃப் பாசிபிளா இல்ல. லைஃப் இஸ் நாட் பாசிபிள். அப்படின்னா அங்க என்ன இருக்கும் அப்படின்னா, ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் இருக்கும். இப்ப சன்ல அதான் இருக்கு. ஆக்சுவலா பார்த்தோம் அப்படின்னா வீனஸ்லயும் அப்படிதான் இருக்கு, மார்ஸ்லயும் அப்படிதான் இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த 4.5 பில்லியன், 4 இல்ல, மனித உருவானது ஏதோ 3 பில்லியன் சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி எர்த்தும் அப்படிதான் இருந்துச்சு. சார் அப்ப நீங்க சொல்றத பார்த்தா இன்னைக்கு வந்து எர்த்து லைஃப் பாசிபிளா இருக்கு. அப்ப இப்ப மார்ஸ் எப்படி இருக்குன்னா, நாளைக்கு மார்ஸ் வந்து லைஃப் பாசிபிளா இருக்கும். கண்டிப்பா இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி அங்க வால்கனோ வந்து வெடிச்சிருச்சு. வால்கனோ இஸ் த இம்பார்ட்டன்ட் திங் ஃபார் லைஃப். வால்கனோ நம்ம ஆல்ரெடி வால்கனோஸ் பத்தி எக்ஸாக்டா என்னென்ன டைப்ஸ் எல்லாமே படிச்சிட்டோம். இல்லைன்னா அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வால்கனோஸ் வந்தாதான் ஆட்டம்ஸ் உருவாகும். ஆட்டம்ஸ் உருவானாதான் நமக்கு வந்து மேட்டர் உருவாகும். மேட்டர் உருவானாதான் லைஃப், சிங்கிள் செல்லாம் உருவாகும். அமீபா, பாக்டீரியா, பிளாஸ்மோடினமஸ், பயாலஜியும் பார்த்தாச்சு. ஸோ சயின்ஸ் சீரிஸும் போயிட்டு இருக்கு. சிங்கிள் ஹேண்டட்லி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்க, பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா சீரியஸை கிளியர் பண்ணலாம். வாங்க டாபிக் உள்ள வரலாம். ஸோ இதெல்லாம் உருவானாதான் என்ன ஆகும் அப்படின்னா, லைஃப் வந்து பாசிபிளா ஆரம்பிக்கும். அதனால வால்கனோ ஆல்ரெடி இப்போ ரீசெண்டா கரண்ட் அஃபேர்ஸ்ல ஒரு லாஸ்ட் வீக்ல வந்து லாஸ்ட் மந்த்ல வால்கனோ வந்து வெடிச்சிருச்சு. நம்ம எர்த்லயும் ஒரு வால்கனோ வந்து வெடிச்சதுனாலதான் அதுக்கப்புறம் லைஃப் பாசிபிளா ஆரம்பிச்சது. ஓகேவா? அதனால மார்ஸ்லயும் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 200 வருஷமோ 300 வருஷமோ 400 வருஷமோ 500 வருஷமோ, பட் லைஃப் கண்டிப்பா மார்ஸுக்கு சேஞ்ச் ஆக போகுது.
எர்த் வந்து மறுபடியும் பழைய நிலைமைக்கு வரலாம், சான்சஸ் இருக்கு. எர்த் பூமியாலேயே போதா, மேபி சான்ஸ் இருக்கு. வீனஸும் அதே மாதிரி தான் ஹீலியம் அண்ட் ஹைட்ரஜனால தான் ஆயிருக்கு. ஓகேவா? ஆனால் வீனஸ்ல பாசிபிள் இல்லை. ஏன்னா அங்கே சல்ஃபியூரிக் ஆசிட் இருக்கு. இப்போதைக்கு பாசிபிள் இல்லை. நம்ம சொல்ல போனால் ஒரு 1000 வருஷத்துக்குள்ள அடுத்து பாசிபிள் கிடையாது. ஏன்னா சல்ஃபியூரிக் ஆசிட் இருக்காங்க. ஓகேவா? அது அடுத்தடுத்து பார்ப்போம். ஓகே, ஸோ புரியுதா? நெபுலர் ஹைப்போதிசிஸ் தான் நம்ம சோலார் சிஸ்டம் உருவானது காரணம் பிக் பேங் தியரியிலேருந்து. ஓகே, ஸோ சோலார் சிஸ்டம் உருவானது காரணம் நெபுலர் ஹைப்போதிசிஸ், யூனிவர்ஸ் உருவானது காரணம் பிக் பேங் தியரி. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட், வாட் ஆர் ஸ்டார்ஸ்? த ஆண்ட்ரோமேடா கேலக்ஸி இஸ் அ barred spiral galaxy and is the nearest major galaxy to the Milky Way galaxy. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் கைஸ். ஸோ நியரஸ்ட் கேலக்ஸி டு அவர் மில்கி வே கேலக்சின்னு கேட்டால் ஆன்சர் என்னது? ஆண்ட்ரோமேடா கேலக்ஸி. அவ்வளோதான் இந்த பாயிண்ட். ஓகேவா? ஓகே, ஸோ ஸ்டார்ஸ்னா என்ன? ஸ்டார்ஸ் ஆர் செலஸ்டைல் பாடிஸ், அதாவது ஒரு கற்பனை பாடி. ஓகேவா? நமக்கு எடுத்த வரைக்கும் ஒரு கற்பனை தான். ஆர் வெரி பிக் அண்ட் ஹாட். ஏன் ஹாட்டா இருக்கு? ஹீலியம் அண்ட் ஹைட்ரஜன். ஹீலியம் ஹைட்ரஜன் ரெண்டும் சேர்ந்து இருந்தால் ஹாட்டாக தான் இருக்கும். ஹீலியம் அண்ட் ஹைட்ரஜன். ஓகேவா? ஹைட்ரஜன். ஓகே, தே ஆர் மேட் அப் ஆஃப் பர்னிங் கேசஸ், மோஸ்ட்லி ஹைட்ரஜன் ஹீலியம். சொன்னா அடுத்த பாயிண்ட்டை கவனிக்காம நான் முதல்ல சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, தே ஹேவ் தேர் ஓன் ஹீட் அண்ட் லைட் விச் எமிட் தேர் லார்ஜ் அமௌண்ட். அந்த ஹீட்னால தான் ஓனா நம்ம வந்து ஸ்டார்ஸ் வந்து ட்விங்க்லிங் ஆகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஸ்டார்னா வானத்தில் இருக்கலாம் இப்படி இருக்காது. ஓகேவா? நம்ம ஏதோ ஸ்டார் தப்பா வரைகிறேன், எல்லாமே ரவுண்ட் ஷேப்ல தான் இருக்கும். ஓகே, த சன் இஸ் ஆல்சோ ஏ ஸ்டார். ஓகேவா? சன் இஸ் அ ஸ்டார். த தேர்ட் ஸ்டார், அதாவது சன்னை தாண்டி உங்களுக்கு கொஸ்டின் கேட்டாங்க, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டார் இஸ் க்ளோசஸ்ட் டு த எர்த் அதர் தேன் சன்னு கேட்டாங்க அப்படின்னா, நமக்கு சன்னை தவிர பக்கத்தில் இருக்க வேற ஏதாவது ஸ்டார் கேட்டா ப்ராக்சிமா சென்ச்சுரி இஸ் த ஆன்சர். ஓகேவா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த பாயிண்ட். அந்த பாயிண்ட் மாதிரி மேல இருக்க பாயிண்ட் மாதிரி இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ், படிச்சுக்கோங்க. எர்த்துக்கு பக்கத்துல சன்னை தவிர வேற ஏதாவது க்ளோசஸ்ட் ஸ்டார் டு எர்த்னு கொடுத்தா அது சன் தான். சன்னை தவிர வேற ஏதாவது கேட்டாங்கன்னா ப்ராக்சிமா சென்ச்சுரி. அதே மாதிரி நம்ம கேலக்ஸி பக்கத்தில் வேற ஏதாவது கேலக்சினா ஆண்ட்ரோமேடா கேலக்ஸி. கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் போலாம். நெக்ஸ்ட், சன். த சன் ஸ்ட்ரக்சர். ஸ்ட்ரக்சர் படிக்கிறோம் கைஸ். சன் ஸ்ட்ரக்சர் என்ன பண்ணணும்னு பார்த்துருவோம். ஓகே, த சன் இஸ் அ ஸ்டார் அட் த சென்டர் ஆஃப் த சோலார் சிஸ்டம். சன் வந்து சென்டர் ஆஃப் த சோலார் சிஸ்டம் சொல்றாங்க. இதுல லேயர்ஸ் இருக்கு. நமக்கு இம்பார்ட்டன்டான லேயர்ஸ் என்னன்னா, உள்ள இருக்க ஒரு சன்னை வரைஞ்சிக்கலாங்க. சன்னு, இதுல கோர் இருக்கு. ஓகேவா? கோரை தாண்டி நமக்கு என்ன சொல்லலாம்? அவுட்டர் லேயர் ஒன்று உள்ள இருக்குது, போட்டோஸ்பியர். ஓகேவா? போட்டோஸ்பியர், இது ஒரு லேயர் வரைஞ்சிக்கலாம். ஓகே, இப்போ ரேடியேஷன்ஸ். சன் அப்படி தானே ஸ்கூல்ல வரைவோம் நம்ம. ஓகேவா? ஸ்பின்னிங் வீல் மாதிரி வரைஞ்சிருக்கேனா? ஓகே, அட்ஜஸ்ட் கரோ. ஸோ இது வந்து கோர் கைஸ். கோர் நம்ம எர்த்தில் பார்த்த மாதிரி தான். எர்த்தோட இன்னொரு பாயிண்ட் கோர்னு பார்த்துருப்போம், ஆல்ரெடி வீடியோ போட்டுட்டோம்ல, பார்த்துக்கோங்க. இது வந்து போட்டோஸ்பியர். இம்பார்ட்டன்டான இவ்வளோதான் நீங்கள் தெரிஞ்சுக்க தேவையில்ல, இந்த டயக்ராமில் இருக்கிறதெல்லாம். போட்டோஸ்பியர், இது வந்து குரோமோஸ்பியர். இதோட அவுட்டர் லேயர் இங்க இருக்கு பாத்தீங்களா? இதுதான் கொரோனா. இது எக்ஸாம் நிறைய டைம் கேட்டிருக்காங்க, கொரோனா அப்படிங்கிறது. ஓகேவா? கொரோனா இந்த இங்க இருக்கு பாருங்க, கொரோனா. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதோட டிகிரி செல்சியஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 6000 டிகிரி செல்சியஸ். அதாவது நம்ம எர்த்தோட இன்டீரியரோட டிகிரி செல்சியஸும் இதுவும் சேம். ஓகேவா? எர்த்தோட இன்டீரியர்ல பார்த்துருப்போம்ல, கோர்ல இருக்க டெம்பரேச்சர் 6000 டிகிரி செல்சியஸ் அப்படின்றத பார்த்துருப்போம். ஓகே, ஓகே, சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் தான் போட்டிருக்கு பாருங்க. நியூக்ளியர் ஃபியூஷனால உருவாச்சு. இதுவும் கேட்டிருக்காங்க எக்ஸாம்ல. எனர்ஜி சோர்ஸ் நியூக்ளியர் ஃபியூஷனா? ஃபியூஷன் கிடையாது கைஸ், கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஓகேவா? நியூக்ளியர் ஃபியூஷன் கிடையாது, நியூக்ளியர் ஃபியூஷன். ஓகே, ஸோ ஹைட்ரஜன் டர்ன் டு ஹீலியம், இதுவும் ஹைட்ரஜன் ஹீலியம் தான். ஓகே, ஹோல்ஸ் த சோலார் சிஸ்டம் டுகெதர். நான் சொன்னால கிராவிட்டி ஃபோர்ஸ் வந்து ஒரு த்ரெட்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கு சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸுக்கு. ஸோ கிராவிட்டி ஃபோர்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ரீசன் டு ஹோல்ட் த சோலார் சிஸ்டம் டுகெதர். ஓகேவா? ஓகே, அதையும் பார்த்துக்கோங்க. புரியுதா? சன் இஸ் ஸ்டார். ஸோ சென்டர். அடுத்து சோலார் சிஸ்டம் பார்ப்போம். நீங்க பேசிக்கா சோலார் சிஸ்டம் ஸ்கூல்ல படிச்சிருக்கீங்கல்ல? படிச்சிருக்கீங்களா இல்லையா? படிச்சிருந்தா இது பேசிக்கா புரியும், இல்லாட்டி நான் தெளிவாக நடத்திடுறேன். அடுத்து சன்னை பற்றி நீங்கள் என்ன டீட்டெயில் எடுத்தீங்கன்னா, ஆவரேஜ். இதை நம்ம இன்னொரு இதில் பார்ப்போம். ஓகேவா? டிஸ்டன்ஸு. ஸோ ஆவரேஜ் இதை வச்சுக்கோங்க. அதாவது எர்த்து வந்து எப்படி சன்னை சுற்றும் அப்படின்னா, ஓவல் ரேடியேஷனில் சுற்றும். அதாவது சன் வந்து எக்ஸாக்ட் சென்டரில் சுற்றாது. சன் இங்கே இருக்கும். இது என்னது? சன். ஓகேவா? எர்த்து இங்கே, எர்த்து இங்கே, எர்த்து இங்கே, ரெண்டு சைடு போட்டுக்குவோம். எர்த்து. ஓகேவா? இது ஆர்பிட். இது ஆர்பிட். எழுத நடக்குமான்னு தெரியலையே. ஆர்பிட். அப்போ சுத்தி வரும்போது இந்த இடத்துல வரும்போது சன்னோட டிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 147 மில்லியன் கிலோமீட்டர். அதுவே இந்த இடத்துல வரும்போது பார்த்தோம் அப்படின்னா 152. ஸோ ஆவரேஜா வர்றது இந்த ரெண்டு இடத்துல வரும். ரெண்டு இடத்துல சேம் 150, 150. ஸோ அதனால தான் என்ன சொல்றாங்க, ஆவரேஜ் கிலோமீட்டர் 150 மில்லியன் கிலோமீட்டர். அதை தான் என்னன்னு சொல்றாங்க, 1 அஸ்ட்ரானமிக்கல் யூனிட். அப்போ 1 அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் இஸ் ஈக்குவல் டு
150 மில்லியன் கிலோமீட்டர். ஓகேவா? 150 மில்லியன் கிலோமீட்டர். ஓகே, 150 கிலோமீட்டர்னு மாத்தி போட்டக்கூடாது, 150 மில்லியன் கிலோமீட்டர். புரியுதா? அடுத்து டயாமீட்டர் பார்த்தோம் அப்படின்னாக்க 1.4 மில்லியன் கிலோமீட்டர், அதாவது எர்த்தோட 109 டைம்ஸ் அதிகம் அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகேவா? ஸோ டயாமீட்டர் எவ்வளவு? எர்த்தோட 109 டைம்ஸ் வந்து அதிகமாமா. ஓகே, அடுத்து பார்த்தோம்னா மாஸ் 99.8% ஆஃப் டோட்டல் மாஸ் ஆஃப் சோலார் சிஸ்டம். அப்போ மீதி இருக்க 8 பிளானட், மொத்தம் 9, அதுல 1 சன்னு. என்னது? 1 சன்னு. 1 சன்னு ரைமிங்கா இருக்கா? 8 பிளானட்ஸ். ஓகேவா? பிளானட்ஸ். இது 99.8% ஆமா, இது 0.2%. அப்ப பாருங்க சன் எவ்வளவு பெருசு அப்படின்ட்டு. ஓகே, ஸோ லைட் டிராவல் சன்ஸ், அதாவது சன்லைட், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா இது நிறைய டைம் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ஆஃப்கேட்ல நிறைய டைம் ரிப்பீட்டடா வந்திருக்கு. ஆஃப்கேட் வியூவர்ஸ் யாரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். 8 மினிட்ஸ் 20 செகண்ட்ஸ் ஆகும். ஓகேவா? நிறைய ஆப்ஷன் எப்படி இருக்கும்னா 21 செகண்ட்ஸ், 22 செகண்ட்ஸ், 23 செகண்ட்ஸ் இருக்கும். உங்களுக்கு 8 மினிட்ஸ்ன்றது ஆப்ஷன்ல கொடுத்துருப்பான். ஏன்னா அப்பதான் கொஸ்டின் டஃபா இருக்கும் அப்படின்னு. ஸோ 20 செகண்ட்ஸ் தான், எந்த நம்பரும் கிடையாது. 20. ஸோ சன்லைட் வந்து ஆரம்பிச்சது அப்படின்னா எர்த்தை ரீச் ஆகிறதுக்கு 8 மினிட்ஸ் 20 செகண்ட்ஸ் ஆகுமா. ஓகே ஓகே, நெக்ஸ்ட். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்ததான், மொத்தம் 8 பிளானட். டார்க் பிளானட்ஸ் நிறைய இருக்கு. இது ப்ளூட்டோ. இது வந்து ப்ளூட்டோ இம்பார்ட்டன் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. டார்க் பிளானட்ல என்ன அப்படின்னா ப்ளூட்டோ. ஓகேவா? ஏன் சார் ப்ளூட்டோ, அதை பத்தி நம்ம படிப்போம். ஓகேவா? ஏன் சார் ப்ளூட்டோ சொல்றீங்க அப்படின்னா படிப்போம் கிளியரா. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட்ல இதான் கைஸ். பார்த்துக்கோங்க பார்த்துக்கோங்க பார்த்துக்கோங்க. இது சன்னு. இது சன்னு. 1 2 3 4 5 6 7 8 9 இருக்கு கைஸ். இதை வந்து வெளியேற்றி விட்டுறணும் வெளியில. அண்ணனை வெளியேற்றி விட்டுறலாமா? ஏதோ ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கு சம்திங் டயக்ராம்ல. ஐ திங்க் இதுதான் சம்மந்தம் இல்லாமல் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இடம் இவ்வளோ சின்னதாக இந்த பிளானட்டும் இருக்காது. ஓகேவா? ஓகே, ஸோ இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இதுவும் 3வது கோட்ல இருக்கு, இதுவும் 3வது கோட்ல இருக்கு. ஸோ அப்போ இந்த பிளானட் தான் தப்புன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த பிளானட் தான் தப்பு. ஓகே, சன்னு. இது வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க இது வந்து மெர்க்குரி. ஃபர்ஸ்ட் பிளானட் எர்த்து கிட்ட இருக்குது. ரெண்டாவதா என்ன இருக்குன்னா வீனஸ். 2, இது 1, இது 2. ஓகேவா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்மால் அண்ணன் வரார் வழிவிடு அப்படிங்கிற மாதிரி எர்த்து. ஓகேவா? என்ன சார் பாட்டெல்லாம் பாடுறீங்க? ஜஸ்ட் ஃபார் ஃபன், இன்ட்ரெஸ்டிங். ஓகே, 4வது பார்த்தோம்னா எர்த்தோட சின்னதாக இருக்கும் மாஸ் கொஞ்சம். மாஸ் 4. ஓகேவா? 5 பார்த்தோம் அப்படின்னா ஜூபிட்டர். 6 பார்த்தோம் அப்படின்னா சாட்டன். 7வது என்ன அப்படின்னா நமக்கு எங்க இருக்காரு? ரிங் இருக்கு மேல, யுரேனஸ். 8வது வந்து நெப்டியூன். இது 7. தலை ஃபார் அ ரீசன். தலை ஃபார் அ ரீசன். எத்தனை பேர் இந்த ட்ரெண்டை பார்த்துருப்பீங்கன்னு தெரில. கண்டிப்பா பார்த்துருப்பீங்க, வேர்ல்ட் லெவல் ட்ரெண்ட் ஆச்சு. ஓகே, அடுத்து நெப்டியூன். நெப்டியூன் வந்து 8. ஸோ 8 பிளானட்ஸ். ஓகேவா? இதை தாண்டி 9வது ஒரு பிளானட் இருந்துச்சு. அதுதான் என்னன்னா ப்ளூட்டோ. அது வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 2006 வரைக்கும் இருந்துச்சு. ஓகேவா? 2006ல் என்ன பண்ணிட்டாங்க, ஆகஸ்ட் மாதம் அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, அஸ்ட்ரானமிக்கல் யூனிவர்ஸ் சொல்லுவாங்க, அதில் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இது வந்து பிளானட்டா இருக்கிறது தகுதி இல்லைன்னு. அது ஏன்றதை நான் கடைசியில் சொல்றேன். ஓகே, ஏன் பிளானட் இருக்க தகுதி இல்லைன்னு. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, ஸோ கைஸ் இதில் இம்பார்ட்டன்டாக சொல்ல வேண்டியதுன்னா ஃபர்ஸ்ட் 4, 1 to 4 இருக்கு இல்லையா? 1 to 4 பிளானட் வரைக்கும். அந்த 1 to 4 பிளானட் வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னர் பிளானட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்னர் பிளானட்ஸ். ஏன் சார் அப்படின்னா சன்னு கிட்ட இருக்கும். ஓகேவா? சன்னு கிட்ட இருக்கும். ரெண்டாவது கிராவிட்டி ஃபோர்ஸ் கம்மியா இருக்கும். கிராவிட்டி கம்மியா இருக்கும், பிளஸ் கேஷா இருக்காது. அப்போ 5 to 8 அந்த 4 பிளானட் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா 5 to 8 3 இல்ல, 5 விட்டாதான் 3. 5 6 7 8 4 வருது பாருங்க. ஸோ அவுட்டர் பிளானட்ஸ் ஆர் ஜோவியன். ஜோவியன் அப்படின்னா கேஸ், வேற ஒன்றும் இல்லை. ஜோவியன் ஆர் கேஸ் பிளானட். ஏன் சார் அப்படின்னா கிராவிட்டி ஃபோர்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும் கைஸ். கிராவிட்டி ஃபோர்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். என்னன்னா நம்மளாம் கால் வச்சா எடுக்கவே முடியாது. அதனால என்ன பண்ணிருப்போம்னா கேசஸ் எல்லாம் வெளியில விடாம, வரக்கூடிய இன்சுலேஷன் எல்லாம் வெளியில விடாம என்ன பண்ணிரும், அப்படியே அது வந்து விட்டுரும். ஓகேவா? கேசஸ் எல்லாம் வெளியில விடாம அப்படியே வந்து விட்டுரும். அதாவது பிடிச்சி இழுத்து வச்சுக்கும். இந்த இப்ப நம்ம இன்சுலேஷன் நம்ம கிட்ட வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்,
வெளியில விட்டுருவோம். வெளியில விடாம இது என்ன பண்ண நம்ம இடத்துல இருக்கிற இன்சுலேஷன் வெளியில விட்டுரும். ஆனா அந்த ஜூபிட்டர் சாட்டர்ன்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கிராவிட்டி ஃபோர்ஸ் அதிகமா இருக்கும். இன்னும் சாட்டர்ன்லாம் போடணும்னா அதுக்கு வந்து ரொம்ப டென்சிட்டிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கும். கேஸ் அதிகமா இருக்கிறதுனால, அதாவது தண்ணியை விட டென்சிட்டி கம்மியா இருக்கும்னு சொல்லுவாங்க சாட்டர்ன்ல. அந்த அளவுக்கு வந்து இருக்கும். அதனாலதான் என்ன சொல்லிட்டாங்க, கேஸ் ஜோவியன் அவுட்டர்னு சொல்லிட்டாங்க. இன்னர் பிளானட்ஸ் இதை பிரிக்கிறது யார் அப்படின்னா இந்த கோடு. இந்த கோடு தான் யாரு? ஆஸ்ட்ராய்டு பெல்ட். ஆஸ்ட்ராய்டு பெல்ட் அப்படின்னு வந்துட்டு இதை சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ உங்களுக்கு கொஸ்டின்ல விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் செப்பரேட்ஸ் இன்னர் பிளானட்ஸ் அண்ட் அவுட்டர் பிளானட்ஸ் கேட்டா அது ஆஸ்ட்ராய்டு பெல்ட் அப்படிங்கறத ஆன்சர் பண்ணும். ரைட் ஸ்லைட்ல உங்களுக்கு கொடுத்துருக்கேன். டோன்ட் வரி, எல்லாமே கிளியரா கொடுத்துருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் போலாம். அடுத்து மெர்க்குரி. ஸோ ஃபர்ஸ்ட் பிளானட் மெர்க்குரியில இருந்து பாத்துருவோம். ஓகேவா? மெர்க்குரி பார்த்தோம் அப்படின்னா க்ளோசஸ்ட் பிளானட் டு த சன். இதுதான் என்ன சொல்றாங்க, க்ளோசஸ்ட் பிளானட்னு சொல்றாங்க. ஓகேவா? 58 மில்லியன் கிலோமீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப க்ளோஸா இருந்தா இதான சார் ஹாட்டா இருக்கணும். ஏன்னா சன் கிட்ட இருந்து அதிக சன்ரைஸ் இன்கமிங் சோலார் ரேடியேஷன் அதை அடுத்து பார்ப்போம். வேர்ல்டு ஜியோகிராஃபியில் நிறைய இருக்கு இன்னும். ஓகேவா? இன்கமிங் சோலார் ரேடியேஷன். கைஸ் இன்னொன்று இம்பார்ட்டண்டாக சொல்லணும். இந்த நிறையா அப்படிங்கிறது சொன்னோம்னா நான் ஒன்று சொல்கிறேன். எனக்கு வந்து எப்படின்னா கண்டென்ட்டை வந்து கிளியராக கொடுக்க தான் தெரியும். கண்டென்ட் எப்போவுமே கிளியராக கொடுத்துருவேன். ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளதை பார்த்து படிக்கிறாங்க, அதுவும் தமிழ்நாட்டிலேருந்து பார்த்து ஒரு டிஃபென்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப கம்மி. அண்ட் டிஃபென்ஸ் டீச்சிங்கும் ரொம்ப கம்மி. அப்போனா நான் கண்டென்ட்டை கிளியராக கொடுக்கணும்னு தான் நினைப்பேன். அதனால ஒரு வீடியோ 1 hour to 2 hour போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா சார் மற்ற வீடியோலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 20 minutes 30 minutes தான் இருக்குது, நீங்கள் இவ்வளோ போகிறீங்கன்னா நான் கண்டென்ட்டை கிளியராக தான் கொடுப்பேன். என்னால் இவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியாது. ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட் பார்த்தாலும் அந்த ஸ்டூடெண்ட் நல்லா பார்க்கணும் அப்படிங்கிறத நினைப்பேன். ஓகேவா? ஸோ அதனால உங்களுக்கு இஷ்டம் இருந்தா நீங்க பார்க்கலாம், இல்லாட்டனாலும் நீங்க வேற யூடியூப் சேனல் பார்த்து ப்ரிப்பேர் பண்ணலாம். பட் என்னோட கண்டென்ட் கிளியரா கொடுப்பேன். அதுக்காக நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க, ஏன் வந்து இவ்வளவு நேரம் போடுறீங்க, என்னால அவ்வளவு நேரம் பார்க்க முடியல. பட் திஸ் இஸ் ரியாலிட்டி. நிறைய படிச்சாதான் பாஸ் பண்ண முடியும். உண்மையிலேயே பாஸ் பண்ண அப்படின்னா இந்த நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டு தான். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் போலாம். இன்கமிங் சோலார் ரேடியேஷன் அப்படின்னா இன்சோலேஷன். ஓகேவா? இன்கமிங் சோலார் ரேடியேஷன் அப்படின்னா இன்சோலேஷன் ஷார்ட் ஃபார்ம்ல சொல்லுவோம். இந்த இன்சோலேஷன் அதிகமா வரதுனால ஹாட் ஆகும். அப்போ இதானே சார் ஹாட்டஸ்ட் பிளானட்? நோ, இட் இஸ் நாட். என்னன்றதை அடுத்து சொல்றேன். இது ஹாட்டஸ்ட் பிளானட் கிடையாது, க்ளோசஸ்ட் பிளானட் தான் இது. ஓகேவா? ஸ்மாலஸ்ட் பிளானட், க்ளோசஸ்ட் பிளானட். இந்த சூப்பர்லேட்டிவ்ஸ்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க கைஸ். இதெல்லாம் நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. சூப்பர்லேட்டிவ்ஸ், ஹாட்டஸ்ட், ஸ்மாலஸ்ட், லார்ஜஸ்ட், க்ளோசஸ்ட், லாங்கஸ்ட், லென்த்தஸ்ட், இந்த மாதிரி எல்லா எஸ்டையும் பார்த்து வச்சுக்கோங்க. சூப்பர்லேட்டிவ், சிஎஸ்டி வரதெல்லாம் இதுதான் கொஸ்டின்ல கேட்பான். ஸ்மாலஸ்ட் பிளானட் இந்த சோலார் சிஸ்டம் இதுதான் சைஸை பொறுத்தவரை. ஃபாஸ்டஸ்ட் ரெவல்யூஷன், இது பாருங்க. ஃபாஸ்டஸ்ட் ரெவல்யூஷன் என்ன? ரெவல்யூஷன்னா சன் இங்க இருக்குன்னா இது ஒரு ஆர்பிட் அப்படின்னா சன்னை சுத்தி வந்துச்சு அப்படின்னா அது வந்து ரெவல்யூஷன். ஓகேவா? தன்னைத்தானே சுத்தி வந்துட்டு இப்படி சுத்திக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அது ரொட்டேஷன். ஸோ ரொட்டேஷனும் ரெவல்யூஷனும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. 88 நாள் ஆகுமா சன்னை சுத்தி வருது. நம்ம பூமி எவ்வளவு நாள்? 365.25. அப்ப அடுத்த வருஷம் 365.50. அப்ப அடுத்த வருஷம் 365.75. அப்ப அடுத்த வருஷம் 366 நாள். அதுதான் நம்ம பிப்ரவரி 29 எக்ஸ்ட்ரா ஒரு நாள் சேர்ப்போம். 4 வருஷத்துக்கு ஒரு டைம். ஸோ இந்த வருஷம் முடிஞ்சோன்னா மறுபடியும் 365.25 வந்துடும். ஸோ 365 நாள் கரெக்டாக கிடையாது. 365.25, 365.50, 365.75, 366. ஸோ இந்த 366 நாள் வரப்போ தான் பிப்ரவரி 29 வரைக்கும் போகும். ஸோ பிப்ரவரி 29 யாரும் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க, பிறந்த நாள் அன்னைக்கு கொண்டாடுறீங்க, பர்த்டே, இஃப் யூ ஆர் செலிப்ரேட்டிங் பர்த்டே ஆன் February 29, ப்ளீஸ் கமெண்ட். ஒரு கீழே ஒரு கமெண்ட்டை தட்டி விடுங்க. ஓகேவா? February 29 யாரும் பர்த்டே இருந்துச்சுன்னா ஜஸ்ட் கமெண்ட். ஓகே, தெரிஞ்சுக்கலாம். யூ ஆர் அ லக்கி காய். ஏன் லக்கி அப்படின்னா 4 வருஷத்துக்கு ஒரு டைம் பிறந்த நாள் கொண்டாடுங்க, நல்லா பெருசா செலிப்ரேட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அட்மாஸ்பியர், நோ சிக்னிஃபிகண்ட் அட்மாஸ்பியர். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோலார் சிஸ்டத்திலே அட்மாஸ்பியர் இல்லாத ஒன்லி பிளானட். ஓகேவா? ஒன்லி பிளானட் வித்தவுட் அட்மாஸ்பியர். எழுதி வச்சுக்கோங்க இதை. ஒன்லி பிளானட் வித்தவுட் அட்மாஸ்பியர். ஓகேவா? அட்மாஸ்பியரே இதுல வந்துட்டு கிடையாது. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? ஸோ இதான் மெர்க்குரி. பார்த்துக்கோங்க கைஸ், இப்படிதான் இருக்கும். இதுக்கு பேர் தான்டா பேலஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல வடிவேல் காமெடியில. என்ன மூவி? இதுக்கு பேர் தான்டா பேலஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி இதுக்கு பேர் தான் மெர்க்குரி. நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகே. வீனஸ், ஹாட்டஸ்ட் பிளானட். என்ன சார் இது சோலார் சிஸ்டம் குழப்புது சார். இங்க ஹாட்டஸ்ட் பிளானட் அதுவாக தானே இருக்கணும். ஜியோகிராஃபி கான்செப்சுவல் சப்ஜெக்ட்னு உங்க வாயால தானே சார் சொன்னீங்க. அப்ப கான்செப்ட் படி பார்த்தா அதானே சார் ஹாட்டா இருக்கணும். இது மறுபடியும் பாத்தீங்களா அப்படின்னா எஸ் காய்ஸ், அதான் ஹாட்டஸ்டா இருக்கணும். பட் வீனஸ்ல இம்பார்ட்டன்டான திங், சல்ஃபியூரிக் ஆசிட் பிரசன்ட் ஆயிருக்கு. கைஸ். என்னன்னா இங்க இருந்து ஒரு சன்ரைஸ் வருதுன்னா, சல்ஃபியூரிக் ஆசிட் ஒரு சன்ரைஸ் வருதுன்னா, ரெண்டும் மிங்கிலா என்ன பண்ணிடும், ரொம்ப ஹாட் ஆக்கிரும் பிளானட்டை. ஓகேவா? ஸோ அதனாலதான் வீனஸ் இஸ் த ஹாட்டஸ்ட் பிளானட். ஒய் ரீசன்? சல்ஃபியூரிக் ஆசிட். ஓகேவா?
ஓகே, சல்ஃபியூரிக் ஆசிட் தான் ஹாட்டஸ்டா இருக்கிறதுக்கு ரீசன். ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய டைம் வந்து சிடிஎஸ் அண்ட் என்டிஏல கேட்டிருக்காங்க. எந்த ஆசிட் வந்து வீனஸ் வந்து ரொம்ப ஹாட் ஆக்குது அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ சல்ஃபியூரிக் ஆசிட் ஓகேவா. எர்த் ட்வின் சொல்லுவாங்க. ஏன்னா எர்த் மாதிரியே கொஞ்சம் சில பல வேலைகள்லாம் இது கரெக்டாக பண்ணும். அதனால ஓகேவா. அண்ட் இது பார்த்தோம் அப்படின்னா நம்ம வானத்தில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா காலையில் 5 மணி 4 மணிக்கு எந்திச்சு படிக்கிறீங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஓகே. இல்லை சாயந்தரம் 7 மணி 8 மணிக்கு சீக்கிரம் உட்காந்து நம்ம வீடியோ பார்க்குறீங்களாலும் ஓகே. நான் சொல்கிறத வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு கூட போயிட்டு பார்த்துட்டு வாங்க. என்ன அப்படின்னா வந்துட்டு வானத்தை நோக்கி நல்லா சுற்றி பாருங்க. மழை பெய்யாத டைமில் ஸ்டார்ஸ் தெரியும் போது அப்போ வானத்தில் ரொம்ப பிரைட்டா ஒரு பிளானட் ரொம்ப பக்கத்தில், அதாவது ரொம்ப பிரைட்டாக தான் இருக்கும், பெருசாக தெரியும். லைட் அதில் தான் பெருசாக அறியும். அதுதான் வீனஸ், வித்தவுட் டவுட் அதுதான் வீனஸ் ஓகேவா. என்ன சார் சொல்றீங்க? உண்மையா? ஆமா கைஸ், வீனஸ் இஸ் த நியரஸ்ட் பிளானட் டு த எர்த். அதுவும் இல்லாமல் ரொம்ப ஹாட்டஸ்டாக இருக்கனால ரொம்ப பக்கத்தில் பிரைட்டாக தெரியும். நீங்கள் வந்து நேக்கட் ஐலே பார்க்கலாம். நேக்கட் ஐ மீன்ஸ் இந்த லென்ஸ் டெலஸ்கோப் எதுவுமே யூஸ் பண்ணாமல் நீங்கள் உங்களால் வீனஸை பார்க்க முடியும். போய் வானத்தில் பார்த்துட்டு வாங்க. எல்லா நாளுமே இருக்கும். இந்த நாள் இருக்குமா, இந்த நாள் இல்லை, எல்லா நாளுமே இருக்கும். பட் நல்லா பாருங்க, அதுதான் பெருசாக தெரியும் ஓகேவா. ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அட்மாஸ்பியர், திக் CO2 அட்மாஸ்பியர் கிரியேட்ஸ் கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட். இது நமக்கு தேவையில்லை. விசிபிலிட்டி நோன் ஆஸ் மார்னிங் ஸ்டார் ஈவினிங் ஸ்டார். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் நான் சொன்னேன்ல மார்னிங் ஸ்டார் ஈவினிங் ஸ்டார், ஏன்னா மார்னிங்லையும் ஈவினிங்ல அது ரொம்ப பிரைட்டா தெரியும் கைஸ் நமக்கு. அண்ட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன அப்படின்னா வீனஸ், அதாவது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சோலார் சிஸ்டம் பத்தி கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நம்ம வீனஸ்க்கு தான் போவோம். ஏன்னா வீனஸ்லாம் நிறைய கண்டென்ட் இருக்கு. ஏன்னா சூப்பர்லேட்டிவ்ஸ் எவ்வளோ இருக்கு பாருங்க. ஹாட்டஸ்ட், அதே மாதிரி எர்த் ட்வின்னு, ரொட்டேட் ஈஸ்ட் டு வெஸ்ட். எல்லா பிளானட்டும் இப்போ நம்ம பூமியெல்லாம் எப்படி சுத்தோம்னா வெஸ்ட் டு ஈஸ்ட் சுத்தும். வெஸ்ட் டு ஈஸ்ட் சுத்துறதுனால தான் நமக்கு சன் எங்கிட்ட உரிக்குது. சூரியன் வந்து கிழக்கில் உதித்து மேற்கில் மறைகிறது. ஆனா நம்ம வீனஸ்ல இருந்தோம் அப்படின்னா சூரியன் மேற்கில் உதித்து கிழக்கில் மறையும். ஏதோ ஒரு படத்துல டைலாக் வரும்ல, சூரியன் கிழக்கில் உதிக்கிறது, அதை நான் மேற்கில் புதைப்பேன். பாகுபலி படத்துலயா? பாகுபலி படத்துல நினைக்கிறேன். அது மாதிரி இது வந்து மாத்தி நடக்கும். மேற்கில் உதித்து கிழக்கில் வந்து மறையும் ஓகேவா. ஸோ ரிட்ரகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிட்ரகேட்னா அப்படியே ஆப்போசிட். இதே மாதிரி யாரு இன்னொரு பிளானட் யாருன்னா யுரேனஸ். இவங்க 2 பேர் மட்டும் தான் இப்படி பண்ணுவாங்க. யுரேனஸ் மட்டும் தான், யுரேனஸும் வீனஸ் 2 பிளானட்டும் தான் இந்த மாதிரி ஈஸ்ட் டு வெஸ்ட் சுத்துறது. ஸோ சூரியன் வந்து வெஸ்ட்ல விளையும். ஓகே, ஸோ ஓகே நெக்ஸ்ட் போலாம். இந்த மாதிரி அளவு தெரிஞ்சிட்டாலே போதும். அடுத்து எர்த்து. எர்த்தை பத்தி கொஞ்சம் நிறைய தெரிஞ்சுக்கணும். கடைசியில் நிறைய கண்டென்ட் கொடுத்துருக்கேன், டோன்ட் வரி. ப்ளூ பிளானட் அப்படின்னு சொல்லுவாங்க எர்த்தை. ஒன்லி பிளானட் வித் நோன் ஃபார் லைஃப். இது நமக்கே தெரியும். டிஸ்டன்ஸ் தேர்ட் ஃப்ரம் சன் 1 மில்லியன் கிலோமீட்டர் நம்ம பார்த்தோம். ஜியாய்டு ஷேப். ஸோ எர்த்தோட ஷேப் சர்க்கிள் கிடையாது. இது தவறு. இது தவறு காய்ஸ், கம்ப்ளீட் தப்பு. எர்த்து ஷேப் எப்படி இருக்கும் தெரியுமா? இந்த இப்படிதான் இருக்கும், அகலமா இருக்கும். நான் இதை கூட சொன்னேன். ஈக்குவேட்டர் ஞாபகம் வருதா? படிச்சுட்டோமா? பிசியோகிராபிக் டிவிஷன்ஸ் ஆஃப் இந்தியா சொன்னா வீடியோ பார்க்கணும்னா பார்த்துட்டு வாங்க. ஆல்ரெடி லைவ் போட்டாச்சு. 23 டிகிரி ஹாஃப் மினிட்ஸ் நார்த், டிராபிக் ஆஃப் கேன்சர். 23 டிகிரி ஹாஃப் மினிட்ஸ் சவுத், டிராபிக் ஆஃப் கேப்ரிகான். பார்த்தோமா? பார்த்தோம் சார். அதனால தான் ஈக்குவேட்டர் ஏன் பெருசாக இருக்குது, அந்த இடத்துல ஏன் ராக்கெட்லாம் இந்த இடத்துல சவுதர்ன் சைட்லேயே இருக்குது அப்படின்ற எல்லா ரீசனையும் நம்ம பிசியோகிராபிக் டிவிஷன்ஸ் ஆஃப் இந்தியாவில் பார்த்தோம். ஒரு அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் சொன்ன ரெவல்யூஷன் 365.25 டேஸ், ரொட்டேஷன் 24 ஹவர்ஸ் ஓகேவா. ஓகே, ஜஸ்ட் இது பேசிக். இன்னும் டெப்த்தாக பார்ப்போம் ஓகேவா. நமக்கு ஒரு நேச்சுரல் மூன் இருக்கு, ஒரு நேச்சுரல் சேட்டலைட். நேச்சுரல் மூன்ல ஒரு நேச்சுரல் சேட்டலைட் இருக்கு. அது என்னன்னா மூன். ஓகே, ஒன்னே ஒன்று தான் இருக்கு. இந்த மூன் இந்த பாருங்க ஸ்டேட்டஸ், எர்த்ஸ் ஒன்லி நேச்சுரல் சேட்டலைட். எர்த்தோட ஒன்லி நேச்சுரல் சேட்டலைட். இந்த வேல்யூ ரொம்ப முக்கியம். இது என்டிஏல ரீசெண்டா 2024ல கேட்ட கொஸ்டின். ஏன்னா நம்ம சந்திராயன் 2 சந்திராயன் 3 நினைக்கிறேன். சந்திராயன் 3 போயிட்டு ஃபெயிலியர் ஆச்சுல்ல, அதுக்கப்புறமேட்டு இந்த டிஸ்டன்ஸை வந்து அந்த இஸ்ரோவோட தலைவர் அப்போ இருந்தவர் சிவன் வந்து இதை ஒரு டிவி இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. அது கரண்ட் அஃபேர்ஸ்ல வைரல் ஆனனால இந்த கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டினோட ஜாகிரபி மிங்கிள் பண்ணி கேட்டிருந்தாங்க. அதனால இந்த வேல்யூவை பார்த்துக்குங்க. ஏன்னா மறுபடியும் இப்போ ககன்யான் மிஷன் அது இதுன்னு நம்ம பண்ணிருக்கோம். ஸோ திஸ் வேல்யூ இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 38 84 400 இல்லை 38 44 00 இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 38 44 00. டயாமீட்டர் 1/4 ஆஃப் எர்த் டயாமீட்டர். அப்போ எவ்வளோனா எர்த் தோராயமா 12,000 கிலோமீட்டருக்குன்னு சொல்ற டயாமீட்டர் ஓகேவா. ரேடியஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 6,000 கிலோமீட்டர் எர்த்து. அப்ராக்சிமேட் வேல்யூ தான் ஓகேவா ரேடியஸ். அப்போ 6,000னா 1/3னா 1/4னா என்னது? டிவைட் பை 4. அப்போ எவ்வளவு? டிவைட் பை 4 போட்டோம்னா 1500. அப்போ டயாமீட்டர் எவ்வளவு? 1500 இன்ட்டு 2 3000 கிலோமீட்டர் டயாமீட்டர் அப்ராக்சிமேட்டா ஓகேவா. 3000 கிலோமீட்டர் டயாமீட்டர். ஓகே, டைம் ரொட்டேட்ஸ் அண்ட் ரெவல்யூஷன் 27 டேஸ் ஓகேவா. ஸோ 27 நாளில் முடிச்சிடும். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? சினோக்சரஸ் ரொட்டேஷன் அப்படின்னா அமாவாசை. சினோக்சரஸ்னா ஒன்றும் அமாவாசை. தமிழ் எழுதுவோம். நம்ம தமிழ் நம்ம உயிர். அமாவாசை
அப்படின்னு சொல்லுவோம். அமாவாசை நிலவு, முழு நிலவு, பௌர்ணமியெல்லாம் சொல்லுவோம்ல, அதான் அது. 5 நாளைக்கு ஒருக்க அமாவாசை, பௌர்ணமிலாம் வருது. ஓகேவா? ரொட்டேஷன் ரெவல்யூஷன் 27 டேஸ். ஓகே கைஸ், இந்த பிடிஎஃப் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. வீடியோ யாரும் பாதியில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். பிடிஎஃப் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. டெலிகிராம் சேனலில் போயிட்டு ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். ஓகேவா? கம்ப்ளீட்லி ஃப்ரீ. டெலிகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி யூ கேன் ஆல்சோ ஃபாலோ அண்ட் யூ கேன் ஆல்சோ டெக்ஸ்ட் மீ. ஓகே, ஃபார் யுவர் பிரைவேட் டவுட்ஸ். சில டைம் நான் ரிப்ளை பண்ணல அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து எனக்கு ஒரு சார் ரிப்ளை இன் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நான் ரிப்ளை பண்ணுவேன். ஓகேவா? நான் ஏன்னா இன்ஸ்டாகிராம் வந்து நான் டெஸ்க்டாப்பில் தான் யூஸ் பண்ணுறேன். அதனால் ரேராக தான் யூஸ் பண்ணுவேன். மேபி ஃப்ரீ டைமில் தான் வருவேன். ஷூட் இல்லாத போது, கண்டென்ட் ரெடி பண்ணாத போது தான் வருவேன். அந்த டைமில் நான் ரிப்ளை பண்ண முடியாமல் போயிருக்கலாம் என்னோட பர்சனல் ரீசன்ஸ்னால. நீங்கள் அப்படி இல்லைனா கமெண்ட்டில் எனக்கு ஞாபகப்படுத்திங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் நேமை பார்த்துட்டு வந்து நான் ரிப்ளை பண்ணுவேன். ஓகே ஓகே. மாஸ் த ரெட் பிளானட் அப்படின்னு சொல்லுவோம். மாஸ் தான் என்னன்னா ரெட் பிளானட். ஏன்னா ரெட் கலர் அயன் ஆக்சைடு இருக்கும், இரும்புத்தன்மை. இந்த அயன் வந்து ரஸ்ட் ஆயிருக்கும்ல, இரும்பு பட்டா என்ன ஆகும், துரு பிடிக்கும்ல, அந்த துரு கலர்ல இருக்கும். அதான் ரெட் பிளானட்னு சொல்றோம். அண்ட் ஹேஸ் 2 ஸ்மால் மூன்ஸ், ஃபோபோஸ், டெய்மோஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ். ஏன்னா மாஸ்க் இருக்கிறதே 2 மூன் தான், அதுக்கு பேர் இருக்கு, ஃபோபோஸ் அண்ட் டெய்மோஸ். அந்த 2 மூணையும் போட்டு விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் பிளானட் ஹேவ் த ஃபோபோஸ் அண்ட் டெய்மோஸ் 2 மூன்ஸ்னு கொடுத்தான் அப்படின்னா உங்களுக்கு வந்து மூன் தான் ஆன்சர், சாரி மாஸ் தான் ஆன்சர் போடணும். அது இல்லாமல் ஃபோபோஸ்னு கொடுத்தாலும் மாஸ் தான் ஆன்சர், டெய்மோஸ்னு கொடுத்தாலும் மாஸ் தான் ஆன்சர். ரெவல்யூஷன் 687 நாள். இந்த ரெவல்யூஷன் அப்படிங்கிறது தூரம் போக போக அடுத்தடுத்த பிளானட் போக போக டிஸ்டன்ஸ் அதிகமாயிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா ஆர்பிட்டோட அளவு அதிகமாக இருக்குல்ல, அந்த பிளானட்டோட ஆர்பிட்னா இதான் ஆர்பிட், இந்த லைன் போட்டிருக்கல இதான் ஆர்பிட். இதோட அளவு அதிகமாயிட்டே இருக்கனால தூரம் போக போக அடுத்தது பிளானட்டுக்கு ரொம்ப நாள் போகும். இன்னும் நெப்டியூன்லாம் கேட்டீங்கன்னா தலை சுற்றி விழுந்துருவீங்க. நெப்டியூன் ஒரு சூரியனை சுற்றி வரதுக்குள்ள நம்மளாம் இறந்துருவோம். சொன்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா? பார்ப்போம் அடுத்து. 687 நாள். ஃபியூச்சர்ஸ் ஹோம் டு ஒலிம்பஸ் மான்ஸ், த லார்ஜஸ்ட் வால்கனோ. இங்க இருக்கு பாருங்க, அந்த வால்கனோ நான் சொன்ன வால்கனோ இருந்துச்சு அப்படின்னா லைஃப் பாசிபிள் அப்படின்னு. மாஸ்ல ஆல்ரெடி தண்ணி இருக்குன்னு வேற சொல்லியிருக்காங்க நாசா. ஸோ இதுவும் வந்து ஒலிம்பஸ் மான்ஸ் அப்படிங்கிற வால்கனோவும் ரீசெண்டாக எரப்ட் ஆயிருக்கு. அது எக்ஸ்ப்ளோர்ட் ஆனதுனால நிறைய சான்சஸ் அடுத்து லைஃப் வர பாசிபிளா இருக்கு. ஸோ மாஸ்ல லைஃப் பாசிபிள். ஃபேமிலி அங்கே ஷிஃப்ட் பண்றதா ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க, ககன்யான் மிஷன்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் ஆஸ்ட்ராய்ட்ஸ், ராக்கி செலஸ்டைல் பாடிஸ். ஏன் ஆஸ்ட்ராய்ட்ஸ் சம்மந்தம் இல்லாமல் கொடுத்துருக்கேன்னா இது 4ம் இன்னர் பிளானட்ஸ். என்னது? மெர்க்குரி, வீனஸ், எர்த்து, மாஸ். இது 4ம் இன்னர் பிளானட்ஸ். இதை செப்பரேட் பண்றது யாரு? ஆஸ்ட்ராய்டு பெல்ட். ஆஸ்ட்ராய்டு பெல்ட். ஆஸ்ட்ராய்டு பெல்ட்னா என்ன சார்னா அது ஒரு டஸ்ட் பார்ட்டிகல் காய்ஸ். நிறைய ஸ்மாலர் டார்க் பிளானட்ஸ், டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இதெல்லாம் சேர்ந்து இது ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணது. அவ்வளோதான். இந்த பாருங்க, ராக்கி செலஸ்டைல் பாடி ஸ்மாலர் தேன் பிளானட்ஸ் ஆஸ்ட்ராய்டு பெல்ட் லொகேட்டட் பிட்வீன் மாஸ் அண்ட் ஜூபிட்டர். ஓகேவா? எக்ஸாக்டா எந்த பிளானட் கேட்டானா மாஸ் அண்ட் ஜூபிட்டர், ஆல்சோ நோன் ஆஸ் மைனர் பிளானட்ஸ். இதுதான் வந்து ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணுது, இன்னர் பிளானட்ஸ் அவுட்டர் பிளானட்ஸ். டீடைல்ஸ் கடைசியாக நான் உங்களுக்கு டேபிள் காலம்ல கொடுத்துருக்கேன். ஓகேவா? அடுத்து ஜூபிட்டர். ஜூபிட்டர் பார்த்தோம்னா லார்ஜஸ்ட் பிளானட் இந்த சோலார் சிஸ்டம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேன் ஃபிட் 1300 எர்த்தை உள்ள வைக்கலாமா? அடேங்கப்பா அப்பா, 1300 எர்த்தை உள்ள வைக்கலாமா. டைப் கேஸ் ஜெயண்ட். கேஸ் ஜெயண்ட்னா ஜூபிட்டர்ல தான் கிராவிட்டி அதிகமா இருக்கும், 60. நம்மளோட எர்த்தோட 9.8 சொல்லுவோமா, அப்ராக்சிமேட்டா போட்டா 10 மீட்டர் பர் செகண்ட் தானே கிராவிட்டி நம்மளோட எர்த்துல. இதுவே நம்ம இதுக்கு ஜூபிட்டருக்கு போனோம் அப்படின்னா 60 மீட்டர் பர் செகண்ட். அதாவது ஒரு டைம் காலை வச்சோம் அப்படின்னா கண்ணி வெடியில கால் வச்சா எடுக்காத மாதிரி இதுலயும் கால் வச்சா எடுக்க முடியாது. ஓகேவா? அதனால அது வந்து கேஸ் ரொம்ப பிடிச்சிருக்கனால கேஸ் ஜெயண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம். ஓகே, ஃபாஸ்டஸ்ட் ஹைட்ரஜன் ஹீலியம் நிறைய இடத்துல பார்ப்போம். ஃபாஸ்டஸ்ட் ஸ்பின்னிங் பிளானட், ரொம்ப ஸ்பீடா சுத்துமா, 9 hours 55 minutes. எர்த்து 24 மணி நேரம் 24 hours. இது ரொட்டேஷன் ரொம்ப ஃபாஸ்டா இருக்குமா. ஃபியூச்சர் கிரேட் ரெட் ஸ்பாட், மேசிவ் ஸ்ட்ரோம். இந்த கிரேட் ரெட் ஸ்பாட்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் அதான் இந்த இங்க இருக்கு பாருங்க, இந்த கிரேட் ரெட் ஸ்பாட் மேசிவ் ஸ்ட்ரோம் அப்படின்றத சொல்றாங்க. ஓகேவா? ஒரு பெரிய சைக்ளோன் அப்படின்னு சொல்றாங்க. இதை ஸ்ட்ரோம் சைக்ளோன், ஒரு பெரிய டிசாஸ்டர். ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? ஜூபிட்டர்ஸ் மூன். ஜூபிட்டர் ஹாஸ் 90 மூன்ஸ். இல்லை கனிமேட் எங்க இருக்காப்ல? கனிமேட் இருக்கா? கனிமேட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்டிஏ சிடிஎஸ்ல ஆஃப்கேட்ல 3 எக்ஸாம்ல நிறைய டைம் ரிப்பீட்டடா கேட்டிருக்கான். அது ஆஃப்கேட்லாம் சொல்லி வச்ச மாதிரி வரும். ஓகேவா? கனிமேட் இஸ் த லார்ஜஸ்ட் மூன். ஓகேவா? பாருங்க, லார்ஜஸ்ட் மூன் தான் என்டையர் சோலார் சிஸ்டம். நம்ம சோலார் சிஸ்டத்திலே மெர்க்குரியோட பெருசா இருக்குமா. அதாவது மெர்க்குரின்றது பிளானட், அதோட பெருசா இருக்குமா. சார் சைஸை வச்சு அப்பதான் மெர்க்குரியோட பெருசா இருக்கு, அப்ப கனிமேட் ஏன் பிளானட்டா அறிவிக்கலன்னா அதுக்கு சொல்றேன். பிளானட் ஆகிறதுக்கு சில தகுதி இருக்கு. சைஸ் மட்டுமே ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் கிடையாது, பிளானட் ஆகிறதுக்கு சில தகுதி இருக்கு. அதை நம்ம பார்ப்போம். ஓகேவா? சைன் போடுற மாதிரி போட்டு வச்சிருக்கேன் பிளானட். ஓகே, கலீலியன் மூன்ஸ், லோ, யூரோப்பா, கேனிமேட், கலிஸ்டோ இதெல்லாம் டிஸ்கவர் பண்ணது கலிலியோனால கலிஸ்டோ அப்படின்ற பேர் வச்சிருந்தாங்க. கலிஸ்டோங்கிறது நீங்க பைரேட்ஸ் ஆஃப் த கரேபியன் மூவில கூட பார்த்துருப்பீங்க. கலிஸ்டோ அப்படிங்கிற ஒரு
கடல் கன்னி கடல் குளறுகளின் கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. பைரட்ஸ் ஆஃப் த கரீபியன் மூவி பார்த்தா தெரியும். அது காரணம் இந்த கிராவிட்டி தான். ஓகேவா? சாரி, இந்த ஜூபிட்டர் தான். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? அடுத்து சாட்டனுக்கு தான் என்ன இருக்கு? ஸ்பெக்டாகுலர் ரிங் ஐஸ் அண்ட் டஸ்டால இருக்கும். ஃபேமஸ் ஃபார் இட் ஸ்பெக்டாகுலர் ரிங் ஐஸ் அண்ட் டஸ்டால ஆன பார்ட்டிகல்ஸ் தான். அந்த ரிங் வந்து பிளாஸ்டிக் ரிங்ல கிடையாது, ஐஸ் அண்ட் டஸ்டால ஆனது. டென்சிட்டி லீஸ்ட் டென்ஸ் பிளானட், லெஸ் தேன் வாட்டர். நான் சொன்னேன்ல, ரொம்ப லீஸ்ட் டென்ஸ், கால வச்சா உள்ள போயிடும். லீஸ்ட் டென்ஸ், ரொம்ப டென்சிட்டி வந்து டென்சிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் வந்து லீஸ்ட் டென்ஸா இருக்கும். மூன்ஸ் ஹேஸ் த மோஸ்ட் மூன்ஸ், 140+ மூன் இருக்கு. இது வரைக்கும் நம்மளால 140 இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கு மேலேயும் தாண்டி போயிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ அப்படின்னு 140+ மூன்ஸ் வந்து இருக்கு. லார்ஜஸ்ட் மூன் ஆஃப் சாட்டர்ன் கேட்டா அது டைட்டன். லார்ஜஸ்ட் மூன் ஆஃப் ஜூபிட்டர் கேட்டா, சாரி, லார்ஜஸ்ட் மூன் ஆஃப் என்டர் சோலார் சிஸ்டம் கேட்டா அது ஜூபிட்டர் இருக்கக்கூடிய கேனிமேட். இதுவே சாட்டர்ன் கேட்டாங்க அப்படின்னா டைட்டன். ஓகேவா? புரியுதா? இந்த அளவு தெரிஞ்சுட்டா போதும். பிளானட்ஸ் பத்தி 3 to 4 பாயிண்ட்ஸ் தெரிஞ்சா நமக்கு போதும். ஓகே. ஃபியூச்சர் ஐஸ் ஜெயண்ட் பிளானட் ரொட்டேட்ஸ் ஆன் இட்ஸ் 98 degree ஸ்லிட். என்ன அப்படின்னா சாஞ்சு சுத்தும். ஸ்பின்னிங் இப்படி நேரா இருக்காது, இப்படி இருக்கும் ஸ்பின்னிங். ஓகேவா? அப்பியர்ஸ் கிரீனிஷ் ப்ளூ. ஸோ கிரீன் பிளானட் ஆஃப் எர்த் இதுதான். கிரீனிஷ் கூட சொன்னேன், கிரீன் பிளானட் ஆஃப் எர்த். கிரீன் பிளானட் விச்னு கேட்டா யுரேனஸ். ஓகேவா? டிஸ்கவரி ஃபர்ஸ்ட் பிளானட் டு பி டிஸ்கவர்ட் பை டெலஸ்கோப். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ். நிறைய பேருக்கு இந்த கொஸ்டின் வந்து தெரியாது, அதனால ஆன்சர் பண்ணாம அப்படியே விட்டு வந்துருவாங்க. அப்போ நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்? ஃபர்ஸ்ட் பிளானட் டு பி டிஸ்கவர்டு பை டெலஸ்கோப்னு கேட்டா நமக்கு பார்த்தோன்னே ஆன்சர் தெரியணும். என்னது? யுரேனஸ் அப்படின்னு சொல்லணும். இந்த மாதிரி நான் நடத்திருக்கேன். அதே மாதிரி இங்க இருக்கு பாருங்க, நான் சொன்ன பிளானட் ஏன் வந்து கிரீனிஷா இருக்குன்னா மீத்தேன் கேஸ்னால. இதுவும் பார்த்துக்கோங்க, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் நான் கொடுத்துருப்பேன். தேவையில்லாத பாயிண்ட்ஸ்லாம் தூக்கிட்டேன். ஏன்னா நீங்க அந்த அளவு படிச்சாலே போதும். ரிட்ரோகிரேட் அப்படின்னா ஈஸ்ட் டு வெஸ்ட். யாரு? நம்ம அண்ணன் வீனஸ் மாதிரியே. ஓகேவா? ஓகே, லைக் வீனஸ் அவனே கொடுத்துருக்கான். ஓகே, நெக்ஸ்ட் நெப்டியூன். ஃபர்தஸ்ட் அதாவது ரொம்ப தூரமா இருக்கக்கூடிய பிளானட், அதாவது 4.5 பில்லியன் கிலோமீட்டர். நம்ம எர்த்து 150 மில்லியன் கிலோமீட்டர், நம்ம ஆளு 4.5 பில்லியன் கிலோமீட்டர். இவ்வளவு லாங். ஓகே. கிளைமேட் கோல்டஸ்ட் அண்ட் விண்டஸ்ட் பிளானட். ஏன் கோல்டஸ்டா இருக்கு? ஜியோகிராஃபி இஸ் a conceptual subject. என்ன சார் உளறீங்க? இதுக்கும் கோல்டுக்கு என்ன சார் இருக்கு? எஸ் காய்ஸ், இன்சுலேஷன். முதல் படத்தம்ல இன்சுலேஷன் என்ன ஆகுது? தூரமா இருக்கிறதுனால சன்னோட இன்சுலேஷன் போகல, கம்மியா போகுது. அப்படிங்கிறப்போ என்ன ஆகும்? கிளைமேட் வந்து ரொம்ப கூலா தான் இருக்கும். ஓகேவா? சில்னஸா இருக்கும். சில்னஸ், அதனால ரொம்ப கூலா இருக்கனால கோல்டஸ்ட் பிளானட் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ இதே கோல்டஸ்ட் பிளானட். ஹாட்டஸ்ட் பிளானட் வீனஸ். ரெவல்யூஷன் டேக்ஸ் 165 இயர்ஸ். நான் சொன்னேன்ல, அதாவது சூரியன் இப்படி இருக்குன்னா அது நெப்டியூன் சுத்தி வர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகுமா? 165 வருஷம். 2 தலைமுறை. 165 வருஷம்னா பாத்துக்கோங்க. இப்போ எப்ப கடைசியா சுத்தி வந்துச்சு? இட்ஸ் மேசிவ். டீப் ப்ளூ கலர்ல இருக்கும். இந்த கலர் நமக்கு தேவையில்ல. இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாமே கான்செப்டுவல் தான். நெக்ஸ்ட் போலாம். ஓகேவா? பிளானட் கம்ப்ளீட்டா நம்ம ஒவ்வொரு பிளானட்டை பத்தி ஓரளவு டீடைல்ஸ் பார்த்துட்டோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்க டார்ஃப் பிளானட். ஓகேவா? டார்ஃப் பிளானட்னா என்ன சார் அப்படின்னா, கைஸ் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, பிளானட்டுக்கு தகுதி பெறணும்னா என்னென்ன வேணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சைஸ். ஓகேவா? ரெண்டாவது என்ன அப்படின்னா ஆர்பிட்டல் ரொட்டேஷன், ஆர்பிட்டல் ரெவல்யூஷன். சார் ஆர்பிட்டல் ரெவல்யூஷன் கம்ப்ளீட்டா அது ரெகுலரா சன்னை வந்து சுத்தி வரணும், அப்பதான் அது. மூணாவது என்ன அப்படின்னா கேசஸ் பிரசன்ட். ஸோ இது 3 இருந்தாதான் பிளானட் அப்படின்னு சொல்லுவோம். இதுல ஒன்னு குறைஞ்சாலும் நம்ம பிளானட் தான் சொல்ல மாட்டோம். பாருங்க, ஆர்பிட் சன் ஸ்பெரிக்கல் பட் ஹாசன்ட் கிளியர்ட் இட்ஸ் ஆர்பிட். நான் சொன்னேன்ல, என்னன்னா சன்னை சுத்தி வந்துச்சு பட் கரெக்டா சுத்தி வரல. ஒரு சில டைம்ல டைவர்ஜ் ஆகி வேற சைடு போனனால இதோட தகுதியை தூக்கிட்டாங்க. ஓகேவா? புளூட்டோ, செரஸ், எரிஸ், ஹோமா, மேக்லாம் ஒரு டார்க் பிளானட் இருக்கு. இந்த பாருங்க, ரீகிளாசிஃபைட் ஃப்ரம் பிளானட் டு டார்க் பிளானட். டீ ப்ரமோட் ஆயிட்டாரு. உன்னை நான் டிஎஸ்பியா ப்ரமோட் பண்ணல, வந்து இன்ஸ்பெக்டர் ரேங்க்கு டீ ப்ரமோட் பண்றேன் அப்படின்ற மாதிரி கமிஷனரா இருக்கவரை டீ ப்ரமோட் பண்ணி விட்டாங்க 2006 ஆகஸ்ட் மாசம். ஓகேவா? யாரா இருந்தாலும் 2006க்கு முன்னாடி பிறந்திருந்தீங்கன்னா கமெண்ட்ல தட்டி விடுங்க டேட் ஆஃப் இயரை. ஓகேவா? நான் வந்து 2006க்கு முன்னாடி பிறந்துட்டேன். அதனால வந்து நான் பிறந்தப்போ இது வந்து ஒரு பிளானட்டா தான் படிச்சுட்டு இருந்திருப்பாங்க அப்ப இருந்த ஸ்டூடெண்ட்ஸ். அப்ப என்டிஎஸ்சிடிஎஸ் படிச்சவங்க இதை ஒரு பிளானட்டா படிச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பிறந்தவங்க படிச்சுட்டு இருந்திருக்க மாட்டாங்க. ஓகே. மெட்ராய்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. மெட்ராய்டு அப்படின்னா ஒண்ணும் இல்ல, மூணுத்துக்கும் சின்ன சின்ன வித்தியாசம் தான். ராக் இன் ஸ்பேஸ்.
ஷூட்டிங் ஸ்டார், அதாவது ஸ்பேஸ்லயே ஒரு ராக் சுத்தி தெரிஞ்சுது, ஒரு விண்கற்கள் ஸ்பேஸ்லயே சுத்தி தெரிஞ்சுது அப்படின்னா அதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மெட்ராய்டுன்னு சொல்லுவோம். ஸ்பேஸ், ஒன்லி இன் ஸ்பேஸ், ஒன்லி இன் ஸ்பேஸ். அது கிட்டத்தட்ட எர்த்து கிட்ட வரும்போது அந்த விண்கற்கள் என்ன ஆகும், இப்படி ஸ்பேஸை சுத்தி இருக்க எர்த்து கிட்ட வரும்போது இன்சுலேஷன்னால அதுக்கு ஒரு வால் முளைச்ச மாதிரி தெரியும். இன்சுலேஷன் எரிஞ்சுக்கிட்டே வரும். ஏன்னா இன்சுலேஷன் ஹீட் வருது, ஹீட் வரும்போது என்ன ஆகும், இதோட ஸ்பீடுக்கு ஹீட் அப்சர்வ் பண்ணிட்டு வரனால கிட்டத்தட்ட எத்தனை ஆயிரம் கிலோமீட்டர் ஸ்பீடை டிராவல் பண்ணிட்டு ஸ்பீடா வரும்போது இன்சுலேஷன் படும்போது என்ன ஆகும், எரிய ஆரம்பிக்கும். அந்த எரியும் போது ஒரு டெய்ல் உருவான மாதிரி தெரியும். அந்த டெய்ல் உருவானதான் நம்ம என்னன்னு பார்ப்போம், டே வால்மீன் போச்சுறாங்கட்டு அப்படின்னு சொல்லுவோமா, டே அது வால்மீன்ரா, அதை பார்த்தா ராசிரா, ஸ்கூல்ல எவனா சொல்லியிருப்பானே, கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாராவது சொல்லியிருப்பாங்க, எனக்கு இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஷூட்டிங் ஸ்டார் burns up in earth, ஓகேவா, அட்மாஸ்பியர் காசிங் ஸ்ட்ரீக் ஆஃப் லைட், நான் சொன்னேன்ல வால்மீன், அதான் இதான் மெட்டவர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மெட்டவர் அப்படிங்கன்னா என்னன்னா அந்த விண்கற்களா இருக்க மெட்ராய்டு எர்த்துக்குள்ள வரும்போது மெட்டோர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே எர்த்தை வந்து ஹிட் பண்ணும்போது, இதுவே எர்த்துக்குள்ள இல்ல, எர்த்தோட சர்ஃபேஸ்ல போயிடும், இப்படி கிராஸ் பண்ணி போயிடுச்சுன்னா அந்த மெட்ராய்டு சொல்லுவாங்க. எர்த்தை ஹிட் பண்ணுச்சு அப்படின்னா எரிக்கல்னு சொல்லுவாங்க. அதான் மெட்ராய்டு, தட் சர்வேஸ் அண்ட் ஹிட்ஸ் த எர்த் சர்ஃபேஸ். ஸோ அது வந்து வெடிச்சு போகாம, இன்சுலேஷன் பட்டு அந்த வால்மீன் வந்து மறைஞ்சு போகாம எர்த்தை வந்து ஹிட் பண்ணுச்சு அப்படின்னா அந்த மெட்ராய்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மெட்ராய்டு, மெட்டோர், மெட்ராய்ட். ஓகேவா, மூணுத்துக்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. புரியுதா? ஒன்லி இன் ஸ்பேஸ், towards the earth, towards the earth, ஓகேவா, towards the earth. அப்போ இது hits the earth, hits the earth வராது, hits earth, இங்கேயுமே த வராது. ஓகே, hits earth, earth வந்து அடிக்கும். ஓகே, comets, composition made frozen gas, இதான் என்னன்னா வேற ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸா, அந்த எப்படி சொல்றது, ஃப்ரோசன் கேசஸ், டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அதெல்லாம் சொல்லுவாங்களா, பேசிக்கா சொல்ல போனா டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் தான். ரொம்பலாம் இன்டெப்தா படிக்க தேவை, என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா போகுது, இதெல்லாம் எக்ஸாம்ல வராது கைஸ். உங்களுக்கு நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும், பேசிக்கா ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் ஆகும் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா. எப்படி கொஸ்டினை ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ண தெரியணும், ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னா எப்படி கொஸ்டினை ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். அதுக்கு தான் இப்படி கொடுக்குறேன். ஸோ கமட்ஸ் அப்படிங்கிறது டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், வேற ஒன்றும் இல்லை, டர்ட்டி ஸ்னோ பால்ஸ்னு சொல்லுவாங்க. டெய்ல் டெவலப்ன டெய்ல் வென் நியர் த சன், அதான் சொன்னேன், அந்த மெட்ரோர் அது மாதிரி தான் வால்மீன் இது. ஓகேவா, ஹேலி கமட்ஸ் விசிபிள் ஃப்ரம் எர்த். ஓ, ஹேலி கமட்ஸ் நம்ம பார்க்க முடியுமா? இது பாருங்க, எவ்ரி 76 இயர்ஸ். அடுத்து எப்போ ஒரு 2061 நம்ம உயிரோட இருப்போமா? யாராவது 2000 நல்ல ஹெல்த்தியா சாப்பிட்டீங்க அப்படின்னா 61 வயசுல நீங்க அதை பார்க்கலாம் காய்ஸ். ஹேலிஸ் கமட் விசிபிள் ஃப்ரம் எர்த் எவ்ரி 76 இயர்ஸ். ஓகேவா, ஸோ 2061 தான் வருமா. எப்படி இருக்கு பாருங்க இன்ட்ரெஸ்டா. சோலார் சிஸ்டம் இஸ் ஆல்வேஸ் இன்ட்ரெஸ்டிங் காய்ஸ், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நம்ம பாருங்க இதெல்லாம் யோசிச்சு பாருங்க, நம்மளால பார்க்க முடியுமா, நம்ம இப்போ உயிரோட இருப்போமா என்னன்னே தெரியல. இன்னும் 60 வருஷம் ஹெல்த்தியா இருந்தா கண்டிப்பா உயிரோட இருப்போம். இல்ல போனை பார்த்துட்டு ஜாலியா சுத்தி திரிஞ்சோம் அப்படின்னா, நல்லா சாப்பிடாம ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாம் நிறைய சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம ஹெல்த் வீணாகி நம்ம 50 வயசு 40 வயசுலேயே வயசான தோற்றம் வந்துடும். ஓகேவா, ஓகே, நெக்ஸ்ட் போலாம். இதுதான், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டேட்டா அப்படிங்கறது நான் கொடுத்துருக்கேன், இன்னர் பிளானட்ஸ் அவுட்டர் பிளானட்ஸ் பிரிச்சு தனித்தனியா கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. மெர்க்குரி 59 days 88 days ரொட்டேஷன் ரெவல்யூஷன், மூன்ஸ் 0. வீனஸ் 243 days ரொட்டேஷன் ரெவல்யூஷன் 225 days. இது ரெவல்யூஷன் இதுக்கு இருக்க அதிகமாயிட்டே போகும் பாருங்க, 0 மூன்ஸ். நம்ம எர்த்து 24 hours உங்களுக்கு தெரியும், 365.25, ஒரே ஒரு மூன். இது 24.6 hours கூட போயிட்டு இருக்கு பாருங்க ரெவல்யூஷன், 687 days 2 மூன்ஸ். இந்த டேட்டாலாம் நான் பிளானட் கூட கொடுக்கல அவுட்டர் பிளானட்ஸ்க்கும், ஏன்னா இந்த இடத்துல கொடுத்துருந்தேன் அதனால தான். ஓகேவா, ஓகே. ஸோ அவுட்டர் பிளானட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜோவியன் பிளானட்ஸ். இதுக்கு பேர் என்னது, இன்னும் நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம், நான் எழுதுவேன், சொல்ல மாட்டேன், நீங்க தான் சொல்லணும் அப்படியே நான் வீடியோ பார்த்துக்கிட்டே. இன்னொன்று என்ன, கேஸ் பிளானட் இல்லை கேஷியஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா, கேஷியஸ் பிளானட். ஜூபிட்டர் ஃபாஸ்டஸ்ட் ஸ்பின்னிங் பிளானட், 11.9 years 95, 10 hours 40 minutes 29.5 years. அப்பா, நம்மளோட பாதி வயசு, நம்ம பாதி வயசு வரும்போது சுற்றி அப்போதான் ஒரு டைம் சுத்துமா. யுரேனஸ் 84 வருஷம், நம்மளோட ஒரு முழு வயசு சொல்லிக்கலாம். சில பேர் லக்கியா இருந்தால் அதை அப்சர்வ் பண்ண முடியாது, ஜஸ்ட் ஒரு கற்பனை, அவ்வளோதான். நெப்டியூன் வந்து 165, இது இம்பாசிபிள். ஓகேவா, நம்ம லைஃப்ல இம்பாசிபிள். ஸோ லார்ஜஸ்ட் ஹையஸ்ட் மூன் 146 அப்படிங்கிறது எக்ஸாக்ட் கிடையாது, 140+. ஓகேவா, 95 அப்படிங்கிறது எக்ஸாக்ட் கிடையாது, 90+ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, வாட் இஸ் சோலார் எக்லிப்ஸ்? இது ரொம்ப முக்கியம் காய்ஸ். சோலார் எக்லிப்ஸ் லூனார் எக்லிப்ஸ்க்கு வித்தியாசம் நானே சொல்லிடுறேன். மூன் நடுவில் இருக்கு. ஓகேவா, இங்க சன் இருக்கு, இங்க எர்த் இருக்கு. என்ன பண்ணும், சன்லைட்டை மூன் வந்து விடாது, எர்த்துக்கு விடாது. அப்ப என்ன தெரியும் நமக்கு, மூன் இருக்காது. ஸோ அதான் சொல்லுவோம் சோலார் எக்லிப்ஸ்ன்னு சொல்லுவோம். இது என்னது,
இந்த இடத்துல ரேஸ் வந்து போகாது. ஓகேவா? இதுவே இந்த இடத்துல சன் இருக்கு, இங்க எர்த் இருக்கு அப்படின்னா இங்க மூன் இருக்கும். ஸோ மூன் நமக்கு தெரியாது. மூன் நமக்கு தெரியாது. ஓகேவா? மூன் நமக்கு விசிபிளா இருக்காது. அப்போ மூன் சுத்தமா மறைஞ்சிடும். இதுதான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா லூனார் எக்லிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ மூன் தெரியலன்னா லூனார் எக்லிப்ஸ், மூன் தெரிஞ்சா சோலார் எக்லிப்ஸ். இந்த சோலார் எக்லிப்ஸ்க்கு இன்னொரு பேர் வேற இருக்கு, சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம ஸ்கூல் படிக்கும்போது சில பேர் என்கிட்ட சொன்னாங்க, என்னன்னா பாம்பு வந்து ஸ்னேக் இருக்குல்ல, ஸ்னேக் வந்து சூரியனை முழுங்குமா, அப்போதைக்கு வந்து யாரும் வெளியே போக கூடாது, அது வந்து ரொம்ப கெடுதல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஆக்சுவலி வாட் இஸ் த சயின்டிபிக் ரீசன் அப்படின்னா, இந்த ஹார்ட் பேஷண்ட்ஸு, பிரெக்னென்ட் லேடிஸ், இல்லை வீக்கான பேஷண்ட்ஸ்லாம் என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்குலாம் இந்த இன்சுலேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ பிளான்ட்டுக்கு எப்படி நம்ம குளோரோஃபில்னால ஃபோட்டோசிந்தசிஸ்னால பிளான்ட் வளருது, ஸோ மனிதர்களும் அதே மாதிரி செல்ஸுக்கு கொஞ்சம் இன்சுலேஷன், சன்னோட இன்சுலேஷன் அப்படிங்கிறது தேவை இருக்கும். ஸோ அந்த இன்சுலேஷன் வந்து கிடைக்காம இருக்கும்போது அந்த ஹார்ட் பேஷண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை சிறு குழந்தைகள், சின்ன வயசு குழந்தைங்க, 5 வயசு 4 வயசு, இல்லை பிரெக்னென்ட் லேடிஸ், அவங்கலாம் வந்து வெளியில போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வர சான்ஸ் இருக்கு. இன்சுலேஷன் கிடைக்காம மேபி சம் மூச்சு திணறல் ஏதாவது ஏற்பட்டுச்சு, இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா, நார்மல் பர்சன்ஸ்க்கு இல்லை, இந்த மாதிரி சொல்றேன், ஏதாவது சம்திங் நடந்துடக்கூடாது அப்படின்றக்காக சயின்ஸ் ரிலேட்டடா இது சோலார் எக்லிப்ஸ்னால அந்த டைம் நடக்கும்போது சொல்லியிருப்பாங்க. அதை நம்மளுங்க என்ன பண்ணிட்டாங்க, கடவுளா ஃப்ரேம் பண்ணி கட்டுக்கதையை ஒன்று ஃபார்ம் பண்ணி, பாம்பு வந்து சூரியனை முழுங்குது அப்ப யாரும் வெளியில போக கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கதையை வந்து ஃபார்ம் பண்ணி விட்டாங்க. நல்லா இருக்கும் அந்த ஸ்டோரி. ஸ்கூல்ல கேட்கும்போது எட்டி எட்டி பார்ப்பேன் நான் விண்டோல இருந்து, ஆஹா பாம்பு சூரியனை முழுங்கிச்சா இல்லையா அப்படின்னு. அப்படியே சூரியன் பிளாக்கா தெரியும் டே டைம்ல. இது வந்து டே டைம்ல தான் நடக்கும், 3 இடையிலும் டே டைம் தான் நடக்கும். சன் வந்து பிளாக் கலர்ல அப்படியே ஒரு மாதிரி தெரிஞ்சு ஒரு நிமிஷத்துல மாறிடும். நான் சின்ன வயசா இருக்கும்போது நடந்துச்சு, அதுக்கப்புறம் இப்ப நடக்கல. அதை தான் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ வந்து சயின்ஸ் ரிலேட்டடா பாருங்க, நிறைய சயின்டிபிக் ரீசன்ஸை கத்துக்கோங்க. ஓகேவா? இதுல நிறைய சயின்ஸ் இருக்கு, ஒரு விஷயத்துக்கு பின்னாடி நிறைய சயின்ஸ் இருக்கு. A solar eclipse occurs when the moon passes between the sun and the earth. The moon blocks the sun's light and casts a shadow on earth. The spectacular event can only happen during a new moon phase. ஓகேவா? நியூ மூன் ஃபேஸ் தான் நடக்கும். ஓகே, நெக்ஸ்ட் டோட்டல் சோலார் எக்லிப்ஸ். இந்த இதான் பாருங்க, பாம்பு சூரியனை முழுங்கிய தருணம். எத்தனை பேர் கேட்டிருங்க, கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். உங்க ஸ்கூல்ல எத்தனை பேருக்கு வந்து இது நடந்திருக்கு? சார் என்கிட்டயும் என் ஃப்ரெண்டு சொன்னா சார், இல்ல எங்க வீட்லயும் சொன்னாங்க சார் அப்படின்னா கமெண்ட்ல ஒன்று சொல்லுங்க. ஓகே. In a total solar eclipse, the moon completely covers the sun's disk. For a few minutes, the day turns into night and the sun's outer atmosphere. அதான் பாம்பு முழுங்கின தருணம். ஓகேவா? known as கொரோனா. இதே நம்ம பார்த்தோம் கொரோனா அப்படிங்கிறது. ஓகேவா? ஓகே. வாட் இஸ் லூனார் எக்லிப்ஸ்? அதை நான் நடத்தினதான், பிடிஎஃப்ல கொடுத்தேன், ஒரு ரீட் பண்ணிக்கோங்க. ஓகே. டோட்டல் லூனார் எக்லிப்ஸ், பிளட் மூன் சொல்லுவாங்க. இதே உங்களுக்கு ரீட் பண்ணா தெரியும் ஏன் பிளட் மூன் இதை சொல்றாங்கன்ட்டு. ஓகேவா? ஏன் பிளட் மூன் சொல்றாங்கன்னு உங்களுக்கு ரீட் பண்ணா வந்துட்டு ஒரு புரியும். ரீட் பண்ணீங்கன்னா தெளிவா இருக்கும். ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் த வாஸ்ட் யூனிவர்ஸ். நான் இதை ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தேன், வாஸ்ட் யூனிவர்ஸ் எப்படி இருக்குன்றத இப்போ நம்ம பார்ப்போம். எர்த் வந்து இப்போ நம்ம யூனிவர்ஸ் பத்தி ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? ஸோ பில்லியன்ஸ் ஆஃப் இதான் கைஸ் நான் சொன்ன அந்த லேயரு. இதில் ஒரு டாட் எடுத்தோம் அப்படின்னா அதில் மில்லியன்ஸ் ஆஃப் கேலக்சிஸ் இருக்கும். அதில் ஒரு டாட் எடுத்தோம் நம்ம கேலக்சி, அதில் ஒரு டாட் தான் நம்ம சோலார் சிஸ்டம், அதில் ஒரு டாட் தான் நம்ம எர்த்து, அதில் ஒரு டாட் தான் நம்ம இந்தியா, அதில் ஒரு டாட் தான் தமிழ்நாடு, அதில் ஒரு டாட் தான் டிஸ்ட்ரிக்ட், அதில் ஒரு டாட் தான் உங்கள் வில்லேஜ், அதில் ஒரு டாட் தான் நீங்கள். ஸோ எல்லாமே டாட் 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 டாட். ஓகே, ரிமெம்பர், உலகம் பெருசு இல்லை, உலகத்தை தாண்டி இன்னும் நிறைய பெருசு. நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த உலகம் பெருசுரா, பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு அப்படின்னு. உலகம் மட்டும் பெருசு இல்லை, உலகத்தை தாண்டி நிறைய பெருசா இருக்கு. ஓகே, ஸோ ட்ரை டு எக்ஸ்ப்ளோர் எவ்ரி திங்ஸ். எப்படி சார்? ககன்யான் மிஷன்ல ரெஜிஸ்டர் பண்ணுங்க கைஸ். ஓகே. ஓகே, ஃபார்மேஷன் ஆஃப் எர்த் 4.54 பில்லியன் இயர்ஸ் எகோ வந்து எர்த் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ சோலார் நெபுலான்னு சொல்லுவாங்க. சோலார் நெபுலா மூலியமா ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேவா? த்ரூ கிராவிட்டி ஸ்மால் ராக்ஸ் பிளான்டேஷன். எப்படின்னா சின்ன சின்ன ராக்ஸ் என்ன ஆகும், ஒன்னா கொலிட் ஆயிரும் கைஸ். ஒன்னா கொலிட் ஆயிட்டு என்ன பண்ணுவாங்க, கிராவிட்டி ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அடுத்து அந்த ராக்ல இன்னொரு ராக் கொலிட் ஆகும், இன்னொரு ராக் கொலிட் ஆகும். கொலிஷனால ஏற்பட்டது இது. ஓகேவா? சோலார் நெபுலான்னு சொல்லுவாங்க. பிளான்டேசிமல்ஸ் அப்படி பாருங்க, கொலிடட் ஸ்மால் ராக்ஸ் கொலிட் ஆகி ஃபார்ம் ஆனது தான் எர்த். ஓகேவா? இந்த பாருங்க, இங்க இருக்கு பாருங்க, இப்படி சுத்திட்டு இருக்கும், கொலிடாவும் சுத்தும், அதுக்கப்புறம் இப்படி சுத்துச்சு இங்க பாருங்க, இங்க ஃபார்ம் ஆகி கம்ப்ளீட்டா அந்த இடத்துல ஒரு ஃபார்ம் ஆகும், டஸ்ட் கிரெயின்ஸ்லாம் ஃபார்ம் ஆகி இங்க பிளானட்டா ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேவா? ஜஸ்ட் பேசிக்கா தெரிஞ்சுக்க எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, இன்டீரியர் எடுத்து இங்க பாருங்க, செப்பரேஷன் ஆஃப் லேயர்ஸ். நம்ம இப்போ என்ன பார்த்தோம், கோரு மேண்டில் கிரஸ்ட்னு பார்த்தோமா, இது அப்படிதான் இருந்துச்சு அப்போ. அதுக்கப்புறம் இண்டோஜெனிக் ஃபோர்ஸஸ் ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டென்ஸ் மெட்டீரியல் அயன் அண்ட் நிக்கல்னால தான் ஆயிருந்துச்சு. அதான் நம்ம இன்னும் கோரில் மட்டும்தான் அப்போ அது இருக்கு. ஃபெர்ரோஸ் அண்ட் நிக்கல் பார்த்தோமா, நைஃப் லேயர் பார்த்தோமா, அந்த வீடியோவில் பார்த்துருப்போம். வீடியோ பார்க்கணும்னா வீடியோ பார்த்துட்டு வாங்க, ஆல்ரெடி போட்டாச்சு. ஓகேவா? இதெல்லாம் வந்து இருக்குன்னு சொல்றாங்க. கிரஸ்ட் மெட்டீரியலாம் ஃபார்ம் ஆனது காரணம் இதுதான். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து எவல்யூஷன் ஆஃப் அட்மாஸ்பியர் ப்ராசஸிங். டீகேசிங்னால, டீகேசிங்னா ஒன்றும் இல்லை, நம்ம சோலார் விண்டு இருக்குல்ல, விண்டுனால என்ன ஆச்சு அப்படின்னா கிராவிட்டி ஃபோர்ஸ் 10 தான். அதனால என்ன ஆச்சு அப்படின்னா இன்சுலேஷன் வர வர மற்ற அங்கே இருக்கக்கூடிய ஹீலியம் அண்ட் ஹைட்ரஜன், ஹீலியம்
அந்த ஹைட்ரஜன் என்னாச்சு அப்படின்னா வெளியே போய் பறந்து போக ஆரம்பிச்சிருச்சு. வெளியே பறந்து போனோடனே இங்கே வந்து அட்மாஸ்பியர் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் என்னாச்சு, CO2 வந்துச்சு, வாட்டர் வேப்பர் வந்துச்சு. அது மாதிரி இப்போ ஹீலியம் ஹைட்ரஜன்லாம் கிளவுட்ஸாக ஃபார்ம் ஆகும்போது கிளவுட்ஸ் என்ன வரும், மழை பெய்யும். புரியுதா இல்லை? கேஸ் மேலே போனால் என்ன ஆகும், கேஸ் மேலே போனால் மழை பெய்யும். மழை பெஞ்சு அப்படின்னா என்ன ஆகும், ஓஷன் உருவாகும். ஓஷன் உருவாச்சுன்னா மறுபடியும் அது ஆவியாகி மேலே போகும். ஸோ இந்த ரொட்டேஷனால தான் லைஃப் வந்து பாசிபிள் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்ப்போம். ஓகே, இந்த பாருங்க, ஹைட்ரஜன் ஹீலியம் டீகேசிங்னால ஃபார்ம் ஆச்சு அப்படின்றத சொல்லுவாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் போலாமா? இந்த பாருங்க, ஃபார்மேஷன் ஆஃப் ஓஷன்ஸ் 4 பில்லியன் இயர்ஸ் எகோ. ஓஷன் ஃபார்ம் ஆனது 4 பில்லியன் இயர்ஸ் எகோ. ஆஸ் எர்த் கூல்டு த வாட்டர் வேப்பர். வாட்டர் வேப்பர் வந்து என்ன ஆகும், அதாவது நம்ம நிலத்துல இருந்து மேலே போக ஆரம்பிக்கும். நிலத்துல இருந்து மேலே போக ஆரம்பிச்சோன்னா கிளவுட்ஸா ஃபார்ம் ஆகும். ஓகேவா, கிளவுட்ஸா ஃபார்ம் ஆனோன்னா இந்த கிளவுட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா மழையை கொடுக்கும், ரெயின் வந்துட்டு கொடுக்கும். ரெயினை கொடுத்த உடனே 1 செகண்ட், ரெயினை கொடுத்த உடனே 1 செகண்ட் லைவ் அப்படியே வீடியோல வெயிட் பண்ணுங்க. ஜஸ்ட் 1 செகண்ட், சம் டெக்னிக்கல் இஷ்யூஸ். என் பென் வந்து ஜஸ்ட் 1 செகண்ட் சரி பண்ணி. ஃபார்மேஷன் ஆஃப் ஓஷன்ஸ். ஓகேவா, ஓகே சரியாயிடுச்சு கைஸ். ப்ராப்ளம் released by volcanoes condensed into rain. It rained continuously for thousands of years. என்ன அப்படின்னா அந்த கிளவுட்ஸ் வந்து மேலே ஃபார்ம் ஆச்சுல்ல, இந்த கிளவுட்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா மழையை வந்து கீழே கொடுக்க ஆரம்பிச்சுது. மழை பெய்ய 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 என்னாச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு, 1 வருஷம் 2 வருஷம், நான் சொன்னேன்ல இந்த சோலார் சிஸ்டமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னா இதான் காரணம். ஹெவியா வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹெவியா மழை பெஞ்சோன்னே ஓஷன்ஸ் வந்து உருவாச்சு. ஓகேவா, ஓஷன்ஸ் வந்து உருவானோடனே மறுபடியும் அது ரெகுலராக அதை ஃபாலோ பண்ணி அந்த சைக்கிள்னால தான் ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிறத சொல்றாங்க. புரியுதா? பாருங்க, தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பாருங்க, தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ், ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். நீங்க படிக்கிறத இன்ட்ரெஸ்டாக இருக்கும். கான்டினென்டல் ஷெல்ஃப் அதெல்லாம் நமக்கு லேண்ட் ஃபார்ம்ஸ்ல பார்க்கலாம். ஓகேவா, origin of life 3.8 billion years ago. Life began in the ocean's complex chemical relations to lead to formation of organic molecules. ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா சிங்கிள் செல்டு என்ன பார்த்தோம் பயாலஜியில் பார்த்தோமா, என்னது அமீபா, அப்புறம் கிளாஸ்மோடியம், பாரமோஷியம், பாக்டீரியாலாம் பார்த்தோமா. இப்போ இந்த பாக்டீரியாலாம் பார்த்தோம் அப்படின்னாக்க சிங்கிள் செல்லு. இப்போ ஒரிஜின் ஆஃப் லைஃப் எப்படி வருச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஓஷன்ல தான் உருவாச்சு. நம்ம லேண்ட்ல தான் ஃபர்ஸ்ட் உருவாச்சு அப்படின்னு தப்பு கணக்கு போட்டுறக்கூடாது. ஓகேவா, ஸோ ஓஷன்ல தான் ஃபர்ஸ்ட் பாக்டீரியா அப்படிங்கிறது உருவாச்சு. 3.8 பில்லியன் இயர்ஸ் எகோக்கு முன்னாடி உருவாயிருக்கு. ஓகேவா, நம்ம ஃபர்ஸ்ட் ஓஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த தண்ணியில வந்து உருவாக ஆரம்பிச்சிருக்கு. இந்த பாருங்க, இந்த மாதிரி ஒரு ஆல்கே பார்ட்டிகல்ஸ் மாதிரி ஒரு ஆட்டம் மாதிரி உருவாகி அதுதான் பெருசா ஆச்சு. ஃபர்ஸ்ட் தண்ணி வந்தோடனே என்ன ஆயிரும், மழை பெஞ்சோடனே வாட்டர்ல இருக்கக்கூடிய டிசால்வ்டு ஆக்சிஜன், வாட்டர்ல என்ன இருக்கு, டிசால்வ்டு ஆக்சிஜன் வந்து வாட்டர்ல இருக்கு. இது எக்ஸாம்ல கேட்டிருந்தான், ஃபிஷஸ்லாம் எப்படி வந்து சர்வே ஆகுது, டிசால்வ்டு ஆக்சிஜன் வாட்டர்ல இருக்கு. ஆக்சிஜன் இல்லாம எந்த லைஃபும் பாசிபிள் இல்ல. ஸோ இப்போ தண்ணிக்குள்ள ஆக்சிஜன் இருக்கானா கண்டிப்பா இருக்கு. அதனாலதான் நம்மளால தண்ணிக்குள்ள கொஞ்ச நேரம் முழிச்சு பார்க்க முடியும். ஓகேவா, ஸோ ஆக்சிஜன் அங்க இருந்து இருக்கு. அதனால என்ன ஆகும், அங்க செல் உருவாக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் லைஃப் அங்க பாசிபிள் ஆக ஆரம்பிச்சு, அங்க இருந்து நிலத்துக்கு வந்துச்சு. ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் ஓஷன்ல தான் உருவாச்சு. ஓகேவா, ஓகே நெக்ஸ்ட். அடுத்து ஆக்சிஜன் ரெவல்யூஷன் 2.5 to 3 பில்லியன் இயர்ஸ் எகோ வந்து ஆக்சிஜன் ரெவல்யூஷன் நடந்துச்சு. ஏர்லி பாக்டீரியா எவால்வ் த ப்ராசஸ் ஆஃப் photosynthesis using sunlight to make food. Organisms like cyanobacteria release the oxygen into ocean and atmosphere paving the way of life. அதாவது என்னாச்சு அப்படின்னா photosynthesis, இன்சுலேஷன் தாங்க இஸ் மெயின் இம்பாக்ட் லைஃப் உருவானதுக்கு. இன்சுலேஷன் எதுவுமே கிடையாது. இன்சுலேஷனால போட்டோசிந்தசிஸ் நடந்துச்சு. போட்டோசிந்தசிஸ்னால ஓஷன்ல இருக்கக்கூடிய பிளான்ஸ் என்னாச்சு, வெளியிலையும் பிளான்ஸா வர ஆரம்பிச்சது. தண்ணி வெத்தவும் வெளியில பிளான்ஸா வரதுனால வெளியில இருக்கக்கூடிய பிளான்ட் புது பிளான்ட் உருவாக்குச்சு. அந்த புது பிளான்ட் இன்னொரு உயிரினத்தை உருவாக்குச்சு. அந்த உயிரினம் இன்னொரு உயிராக்கி அப்புறம் நம்ம எதுல இருந்து வந்தோம், மங்கி. கடைசியா நம்ம மங்கில இருந்து நம்ம வந்தோம்னு சொல்றாங்களா? எஸ், தட் இஸ் ட்ரூ. ஜஸ்ட் இந்த அளவு நீங்க தெரிஞ்சு வச்சுட்டா போதும். ஓகேவா, ஸோ தட்ஸ் இட் கைஸ். இதோட பிடிஎஃப் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாவே கிடைக்கும். பிடிஎஃப் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ, டோன்ட் வரி. பிடிஎஃப் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. நம்மளோட டெலிகிராம் சேனலில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நம்ம டேட்டை பார்த்துட்டு. அண்ட் இது என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி, நீங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் இதோடதும். அண்ட் டெலிகிராம் சேனலோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெகுலராக நம்ம வீடியோஸ் பாருங்கள். ஸோ சிடிஎஸ், என்டிஏ, ஆஃப்கேட்டுக்கு, ஆஃப்கேட் ப்ளஸ் எந்த டிஃபென்ஸ் எக்ஸாம், சிஜிசிஏடி, சிஏபிஎஃப், யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ், எஸ்எஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, ஆர்ஆர்பி, எந்த எக்ஸாம் உங்களுக்கு ஜிகே இருந்தாலும் நம்மளோட வீடியோஸ் மோர் தேன் இனஃப். எப்படி? மோர் தேன் இனஃப்.
மோர் தென் இனஃப் ஃபார் மோர் தென் இனஃப். ரொம்ப, அதாவது நிறைய கண்டென்ட் நானே கொடுத்துட்டேன். நீங்கள் புக்கில் இருக்கிறத விட இதில் நிறையா தான் இருக்கும். ஸோ இதுவே உங்களுக்கு போதுமான அளவு தான். இன்னும் வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கண்டென்ட்டாக நான் டெலிகிராமில் வந்து பிபிடி அல்ல பிடிஎஃப் இந்த மாதிரி ஷேர் பண்ணேன், அதையும் ரீட் பண்ணிக்கோங்க. ரெகுலராக நம்ம கூட டச்சில் இருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ ரெகுலராக பாருங்கள். தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.